श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद्गीता இரண்டாவது அத்தியாயம் 47வது ஸ்லோகம். எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாசன மா கர்ம ஃபலஹேதுர்பூः மா தே சங்கோஸ்த்வ கர்மணி யோகஸ்தः குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்ய சித்யோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்யதே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த இரண்டாவது அத்தியாயத்திலும் ஆத்ம விசாரம் ஆத்ம தத்துவத்தை பற்றி சொல்லி முடிச்சதுக்கு பிறகு இப்போ கர்மயோகத்தினு உறுதியா சொல்றாரு. கர்மயோகம்னா என்ன, கர்மன்னா என்ன, கர்மத்தினை கர்மயோகமா மாற்றுகிறதுனால பிரயோஜனம் என்ன. அர்ஜுனனுக்கு முக்கியமா ஒரு ரெஸ்பான்சிபிள் பாத்தியதை இருக்கிற ஒரு ராஜாவா இருக்கார். ஆனா அவருடைய டியூட்டினி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு மனசுல ஏற்பட்ட சொந்தமா ஏற்பட்ட சில பிரச்சனைகள். ஒரு ராஜா தனக்கு தனியா குடும்ப விஷயமா ஏற்படுற சில இமோஷனல் சிச்சுவேஷன்ஸ் வச்சுட்டு நாடு மொத்தத்து மேல பிரஜைகள் மேல அதை அமல்படுத்தக்கூடாது இல்லையா. அப்போ அந்த யுத்த பூமியில பகவத்கீதை கேட்டுட்டு இருக்கிற அர்ஜுனனுக்கு, யுத்தம் செய்யறதுக்கு தயாரா இருக்கிற அர்ஜுனனுக்கு பகவானும் முதல்ல ஆத்ம தத்துவத்தின் பத்தி விவரிச்சிட்டாரு. அதனால நீ ஆத்ம தத்துவம் பத்தி நான் சொல்லி கொடுத்தாலும் உனக்கு இப்போ ஞானத்துக்கு தகுதி இல்லை. உனக்கு ஞானத்தை ஒரு தகுதி வேணும். அதனால நீ முதல்ல இப்போ கர்ம பண்ண. அந்த கர்மத்தை எப்படி பண்றது, அதனால உனக்கு கவலை இருக்குல்ல, நான் பண்ண மாட்டேன், இது பாப்ப கர்மனே இல்லை. அது பாப்ப கர்மம் இல்லை. கர்மத்தை இப்படி புரிஞ்சுக்கோ, அது பாப்பமும் புண்ணியமும் கர்ம தான ஆகாது. கர்மக்கு அப்படிப்பட்ட சக்தி கிடையாது. கர்ம ஜடம். கர்ம கிம் பரம் தஜ்ஜடம். பகவான் ரமணர் சொன்னாரு, கர்ம தனக்கு தானே அது அந்த கர்ம இது நல்லது கெட்டதுன்னு அதுக்கு தெரியாது. அது சொல்ல அது ஜடம். அப்ப என்ன செய்யற மனுஷனுடைய மனோபாவத்திலோதான் அது புண்ணியமா பாபமா, அப்புறம் அது பந்தமாகுமா மோட்சமாகுமா, பந்தத்துக்கு காரணமாகுமா விமுக்திக்கு காரணமாகனது அவனுடைய மனோபாவத்துல இருக்க. சரி, இந்த விதத்துல பேசும்போது 47வது ஸ்லோகம் 8வது 48 கடந்த வாரம் முடிச்சிருக்கோம். ஞாபகப்படுத்துகிறோம். கர்மயுகத்துடைய சித்தாந்தம் 4 முக்கியமான பாயிண்ட்ஸ பகவான் சொல்ல தொடங்கிட்டார். ஒன்னு கர்ம செய்யறதுலதான் உனக்கு அதிகாரம் இருக்கு அர்ஜுனா. கர்ம பலத்தினை ஆசிக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. அதனால கர்ம பலம் உருவாகிற மாதிரி உங்க கர்மத்தை நீ
பண்ண தொடங்கிட்ட உனக்கு அது பந்தம் ஆகும். கர்ம பந்தத்துக்கு நீ ஒரு காரணம் ஆகாது. ஆனா கர்ம செய்யணும். அதனால புரிஞ்சுக்கோ. அப்போ கர்ம செய்யணும், கர்ம செய்யும்போது பலம் எதிர்பார்க்க கூடாதுன்றீங்க. அப்புறம் நான் அதுக்கு காரணம் ஆகக்கூடாது பல சக்திக்கு அப்படின்றீங்க. அப்போ நான் அப்போ எதுவுமே பண்ண மாட்டேன். சில பேர் ஏதாவது செய்யும் போது தப்பா பண்ணுவாங்க. பண்ணதுக்கு அப்புறம் அம்மா திட்டுவாங்க. குழந்தை வச்சுக்கோங்களேன், குழந்தைக்கு ஏதோ சொன்னா அது எல்லாம் கச்சாம்பூச்சான என்னமோ பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அம்மா திட்டின உடனே குழந்தை சொல்லும், இனிமேல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், போ, எனக்கு எதுவுமே சொல்லாது. குழந்தை இல்ல, பெரியவங்க இப்படிதான் சொல்லுவாங்க. அது கரெக்ட் இல்லை. தப்பா செஞ்சதே ஒரு தப்பான ரிசல்ட் கொடுக்கறதுன்னு சொன்னா, கரெக்டா செய்யறது கரெக்டான ரிசல்ட் கொடுக்கும் இல்லையா? அப்படி மாத்தணும். தவிர இதுக்கு சுவாமிஜி என்ன உதாரணம் சொல்லுவாங்கன்னா, ஒரு புது இடத்துக்கு போகும்போது நமக்கு வழி தெரியாது. ஒரு யாரோ மார்க்கும் போர்டு பார்த்துக்கிட்டு போனோம். ஆனா யாரோ சொன்னா ஒருத்தனை தெரிஞ்சு தெரியாதவன், அதனால எல்லாரும் கேட்க கூடாது. ரோடு மேல பல சொல்லுவாங்க. ஒருத்தனை இந்த பக்கம் வருவான், இன்னொருத்தர் அந்த பக்கம் வருவான். அப்படி கன்ஃபார்ம் சரி, ஏதோ தப்பு சொல்லி நமக்கு தெரியாம அந்த ஒரு போர்டு பார்க்காம போட்டதுனால தப்பு மார்க்கத்துல வந்துட்டேன். போயிட்டோம், 5-6 கிலோமீட்டர் போயிட்டேன். எனக்கு ஓகே திட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓனர் டிரைவர் திட்டுறாரு. திட்டேன், இனிமே நான் டிரைவிங்கே பண்ண மாட்டேன், போங்க, எனக்கு தெரியாது இந்த கரெக்டா கண்டுபிடிச்சு போறதுன்னு சொல்றது கரெக்டா. சரியான வழியில போயிருந்தா சரியா போயிருப்பேன். இப்ப சரியான வழியில போல, அவ்வளவுதானே. அதனால கர்ம நான் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அதனால இந்த 4வது இன்ஸ்ட்ரக்ஷன் கர்ம செய்ய மாட்டேன்னு நீ அப்புறம் சோம்பேறியாவும் உட்காரக்கூடாதுன்னு 4வது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அசங்கம், கர்மத்துல சங்கம் வரக்கூடாதுன்னு நினைக்க கூடாது, அதே தப்பு. அப்ப என்னதான் என்ன பண்ண சொல்றேன் கிருஷ்ணன். அப்ப என்ன பண்ணணும்? அதுக்குதான் 48வது ஸ்லோகத்துல சமபாவத்தோட மனசுன்னு வச்சுக்கிட்டு, ஓகே, அதனால ஏற்படுற சித்தியோ அசித்தியோ பத்தி நீ எதிர்பார்க்காம, சித்திக்குமா சித்திக்காதன்னு உனக்கு கையில இல்ல, நீ பாதி உன்னுடைய எஃபர்ட் நீ பண்ணணும், மிச்சம் பாதி சுத்தி இருக்கிற அநேக சூழ்நிலைகள்னாலையும் காரணங்கள்னாலையும் அதோட பலம் வரும். அதனால நீ சித்திக்கு அசித்திக்கு எதுவுமே எதிர்பார்க்காம மனசு சமநிலையில வச்சுக்கிட்டு நீ அந்த கர்மத்தை நீ செய்யணும். அந்த சமநிலைக்கு பேரு யோகஸ்தகா அப்படின்னு பகவான் கொடுத்திருக்காரு 48ல. அந்த யோகத்துக்கு பேரு அர்ஜுனா சமத்துவம் தான் யோகம்னு சொல்லப்படுறது. துவந்தங்கள் எல்லாத்தையும் ரெண்டு சமமா பாக்குற புத்திக்கு பேர் தான் சமத்துவம். அப்படின்னு யோகாக்கு ஒரு அழகான டெபினேஷன் கொடுத்தாரு பகவான். இது எல்லாமே நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். இப்போ மேலும் என்ன சொல்ல வர, அதனால கர்ம யோகம் இந்த 2 பதங்கள் நல்ல பொதுவா லோகத்துல எல்லாரும் கர்ம தான் பண்றாங்க, தவிர கர்ம யோகமா பண்றவங்களுக்கு கொஞ்சம் பேரு தான். யார் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களதான் பண்ண முடியாது. 60 வயசாகட்டும் 70 வயசாகட்டும் இவ்வளவு நாள் நான் கர்மாவே பண்ணிட்டா தவிர கர்மத்தின் யோகம் எனக்கு இன்னும் புரியல சார். ஏன்னா நான் பகவத்கீதை கிளாஸுக்கு போல. இன்னைக்கு முகூர்த்த நாள் பாருங்க, எல்லாம் காலியா இருக்கு, சேரல. பயம் முகூர்த்தம் வருதுன்னா எனக்கு வாழ்க்கையில பகவத்கீதை கேட்கறதுக்கு மேல இன்னொரு சுப முகூர்த்தம் இல்லைங்க. அப்புறம் எனக்கு அப்பப்போ ஆச்சரியமா இருக்கும். அதனால நான் சொல்லுவேன், பேசுவேன். சரி, யாரோ சின்னவங்களும் குடும்பம் அவங்களெல்லாம் கூப்பிட்டாங்க போல எப்படி இருக்கும்னா, இந்த பாட்டிமார்களுக்கு தாத்தா அவர்களுக்கு வயசானவங்களுக்கு என்னத அங்க ரிசப்ஷனும் குரு பிரவேசம் முகூர்த்தம். இனிமே வாழ்க்கை முடிய போறது. இங்க இந்த சுபமுகூர்த்தம் பகவத்கீதை கேட்க வேண்டாமோ? கொஞ்சம் உள்ள அப்படி தோணுது. டீச்சருக்கு தோணணும் இல்லையா? தோணும். பாவம், இன்னைக்கு முக்கியமான ஸ்லோகங்கள் பகவான் சொல்ல போறாரு, அவங்க கேட்காம கோட்டை விட்டுட்டாங்களே அப்படின்னு வரும். அப்ப என்ன பண்றது? இது எல்லாதான் இன்னைக்கு ஸ்லோகம் சொல்ல போறாரு. எப்பதான் நீ அதெல்லாம் விட்டுட்டு நான் சொல்லது ஒழுங்கா கேட்க போறேன் நீ சொல்லுவார் பகவான்.
அவர்னு உள்ள வச்சுட்டு நான் தைரியமா பேசிட்டு இருக்கேன். 49வது ஸ்லோகத்துல படிக்கிறோம். இப்ப முதல் தூரேண ஹ்யவரம் கர்மா புத்தியோகாத் தனஞ்சய புத்தோ சரணமன்விச்ச கிருபணாः பலஹேதவः. கொஞ்ச நேரம் இங்க முதல்ல பார்த்து கவனிங்க, அப்புறம் நான் பதார்த்தங்கள் சொல்றேன். ஸோ இவ்வளவு கர்மயோகத்துடைய முக்கியமான சித்தாந்தங்கள் 4 பாயிண்ட்ஸ் சூத்ரி அப்படின்னா அது சொன்னதுக்கு பிறகு அப்போ கர்மயோகம் అనేది எவ்வளோ சிறந்த ஒரு விஷயம். கர்ம అనేది ரொம்ப தாழ்த்தனமாக கீழே அந்த கம்பேரிசன் பண்ணும்போதும் பகவான் இதுல ஒரு முக்கியமான பதம் உபயோகப்படுத்துறாரு. முதல்ல அது இங்க கவனிச்சு அப்புறம் அங்க பார்க்க. லோகத்துல பல வகையான மக்கள் இருக்காங்க இல்லையா? பலவிதமா பிரிக்கலாம். ஆண்கள் பெண்கள், அது இது ஜாதி குலம், இது அந்த நாடு இந்த நாடு ஏதாவது சொல்லலாம். மொத்தத்துல இப்ப இங்க இந்த சந்தர்ப்பத்துல மொத்தம் ஜனங்கள் ரெண்டா பிரிக்க போறோம். ஒன்னு நல்ல கவனமா கேளுங்க, பிராமணர்கள் அப்படின்னு. யாரு இவங்க? பல வாட்டி நான் அப்பப்ப எங்கெங்க சொல்லிருப்பேன். இப்போ குறிப்பா இங்க ஒரு 4 பாயிண்ட்ஸ் சொல்றேன், கேளுங்க. யாரு பிராமணர்கள் நான் சொன்ன 47வது ஸ்லோகத்துல சொன்ன அந்த 4 விஷயங்கள் கர்மயோகம் பத்தி யாரு ஒழுங்க ஃபாலோ பண்றாங்களோ, அதுக்கப்புறம் 48வது ஸ்லோகத்துல சொன்ன அந்த சமத்துவ புத்தி யாருக்கு இருக்கின்றனதோ, அடுத்தது அந்த கர்மயோகத்துடைய சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சமத்துவ புத்தியோட கர்ம செஞ்சுக்கிட்டு அவங்களுடைய சித்த மனசன் சுத்திப்படுத்துகிறதுக்காக, ஓகே, சுத்திப்படுத்துகிறது மட்டும் இல்லை, அது கூட மனசனை ஏகாகிரப்படுத்துற, ஓகே, கான்சென்ட்ரேஷன் அதுக்காகவும் யாரு செய்யறாங்களோ. 4வது கடைசியில இந்த சித்த சுத்தி ஏகாகிரத கர்மயோகம் இது எல்லாமே சமச்சித்தம் எதுக்கு? ஞானம் அடையறதுக்கு தகுதி பெற்றதுக்காகனே. இப்போ எனக்கு ஞானம் அடையிறதா, ஆத்ம என ஸ்வரூப ஞானத்தை அடையறதுக்கு தான் இந்த சித்த சுத்தி சித்த ஏகாகிரதா இந்த கர்மயோகம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உபயோகப்படுத்துறவங்க கடைசியில உயிரோடு இந்த சரீரத்தில் இருக்கும் போதே நான் ஜீவன் முக்தன் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க அடைஞ்சவங்க இவங்கதான் பிராமணர்கள் லோகத்துல. நான் சொன்னது இதுல நமக்கு ஏதாவது இருந்தா நம்ம எல்லாரும் பிராமணர்கள் தான். வேற அர்த்தம் எடுத்துக்காதங்கோ. இது ஒரு வாட்டில்ல, உபனிஷத்து, பகவத்கீதா, பிரம்மசூத்திரம் எங்க பார்த்தாலும் இந்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப கிளியரா சொல்லிருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு திரும்பி ரொம்ப சுலபமா 47, 48 நடந்த விஷயத்தினை வச்சு பிராமணன்னா இது. கடைசியில் என்ன சொன்னோம்? பிரம்ம ஜானம் அடையறதுக்கு யாரு வாழ்க்கையில பிளான் போட்டு திட்டம் போட்டு அதுக்காக செய்யறானோ அவன் தான் பிராமணன். மிச்சம் எல்லாரும் ஏதோ சொல்லிக்கலாம். அதனால நமக்கு நம்ம அதை அந்த இது கொடுத்துட்டோம். எனக்கு பிரம்ம ஜானம் தான் முக்கியம். அதனால நான் ஸ்திரீயா, நான் வேற குலத்துல பிறந்தானா, எந்த நாட்டில் பிறந்தாலும் சரி, அமெரிக்கால பிறந்தாலும் சரி, நான் இந்த சொன்னது இருந்தா நீ பிராமணன் தான் தைரியமா சொல்லலாம். இப்படி சொன்ன யாராவது அந்த குல பிராமணில இருக்கிறவங்க கோச்சுக்கிட்டோம். அவங்க பகவத்கீதை புள்ள படிச்சிருக்க மாட்டாங்க. மந்திரங்கள் அதெல்லாம் படிச்சுட்டு பூஜை எல்லாம் பண்ண வச்சுட்டு அப்படியெல்லாம் இருப்பாங்க. பிராமண விருத்தி செய்வாங்க, புரோஹித விருத்தி செய்யலாம். ஆச்சா, ஒரு வகை பிரிச்சிட்டோம். இது கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க.
இல்லை சார், நிறைய பிராமணர் இருக்காங்க ஃபார்வர்டு காஸ்ட்னு சொல்லிட்டு தானே அவங்களுக்கு வேலை கொடுக்காம இப்போ எல்லாருக்கும் பேக்வர்டு காஸ்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பாலிடிக்ஸ், அதெல்லாம் விட்டுடுங்க. இந்த வகையில பார்த்தா பிராமணர்கள் வாங்குற லோகத்தை கொஞ்சம் பேர் தான். அந்த கொஞ்சம் பேர்ல நம்மளை சேர்ந்துட்டா பகவானோட அனுகிரகம் வந்துச்சு. சேர்ந்துட்டீங்க, நம்ம சேர்ந்துட்டோம். சேர்ந்ததுனாலதான் பகவத்கீதை கேட்கறதுக்கே பாக்கியம். பகவத்கீதை கேட்கறது பாக்கியம் கிடைக்குதுன்னா பகவானுடைய கிருப்பை 100% இல்லைங்க, 100-200% நம்ம மேல வருஷிச்சுட்டு இருக்கேன்னு கவனிச்சுக்கணும். ஆனா இது உணர மாட்டான். இன்னும் பூர்ணமா அந்த ஸ்ரத்தா டெடிகேஷன் வராது. அது ஏன் வராதனேது பகவானே 51-2 ஸ்லோகம் சொல்ல போறாரு. சரியா? இப்போ அங்கில்ல இன்னும் பார்க்கணும். ஒரு வகை ஆயிடுச்சா. அந்த 2வது வகை யாரு சார்ன்னா கிருபணாக. பாருங்க, பிராமணா கிருபணா. அந்த கிருபண வார்த்தை தான் இந்த ஸ்லோகத்துல முக்கியம். அது உபயோகப்படுத்துறது நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதோட விவரம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். கிருபணாக யாருன்னா இதோ மேல சொன்ன அந்த 5 பாயிண்ட்ஸ் இவங்களுக்கு இல்லை, அப்படியே இவங்களுக்கு இல்லை, ஆப்போசிட். பிளஸ் நான் இன்னும் 1-2 சொல்றேன். அப்படி சொன்னா கூட மேல சொன்னது எதுவுமே இவங்களுக்கு இல்லை. இல்லாம ரொம்ப அல்பமான புத்தி, சங்குச்சித பாவம், சுவார்த்த பாவம். ஓகே. அப்புறம் காமிய கர்மங்கள் செய்யறதுல ஏதோ ஆசைப்பட்டு தான் லோகத்துல அவங்க வேலை செய்யறவங்க. அப்புறம் அதனால பாப கர்மங்கள்லே அது பாப கர்மன்னு கூட தெரியாம செய்யறவங்க. அப்புறம் இங்கிலீஷ்ல சொல்லணும்னு இந்த கிருபணாக்கு அர்த்தம் அன்பார்ச்சுனேட் பீப்புள். அப்போ துரதிருஷ்டவான்கள், அன்பார்ச்சுனேட். யாரு இவங்களுக்கு இங்கிலீஷ்ல ஒன்று சொல்லணும்னா ரொம்ப கிரீடி, கஞ்சூஸ், கஞ்சம். ஆனா இங்க இந்த கிரீடி வார்த்தை கிருபணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சம்ஸ்கிருதத்துல நார்மலா நம்ம நினைக்கிற கஞ்சூஸ் அப்படி இல்லை, இவனை பிச்னி அப்படியானே. இங்க என்னன்னா அப்பா மகா பெரிய தனமா இருக்கிற, பரமார்த்த தத்துவமா இருக்கிற, ஒரு பொக்கிஷமா இருக்கிற ஆத்ம ஜானத்தினே இவன் தள்ளி விட்டுட்டு அல்பமானதுக்கு ஓடுறானே, இவன் கஞ்சூஸ் இல்லையோ? அந்த வகையில சாஸ்திரம் அப்படி கூட கிரிட்டிசைஸ் பண்ணுது கிருபணா. ஓகே, அப்படி இதுதான் மொத்தம் கேட்டகரி லோகத்துல. அப்ப பெரும்பாலும் அன்பார்ச்சுனேட் பீப்புள், துரதிருஷ்டவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இல்ல சார் அவன் ரொம்ப நல்லா வாழ்றாங்க, நீ நினைக்கிற ரொம்ப நல்லா வாழ்றான், இந்த மாதிரி வாழ்றானா? ஓகே, இப்ப ஏதோ நல்லா வாழறது தெரிஞ்சதான் அது ஏதோ போர் ஜென்மத்துல இருக்கிற சில புண்ணியம் இப்ப வேலை செய்யறது தவிர இப்போ எப்படி இருக்கா இதுக்கு தகுந்த மாதிரி அப்புறம் அடுத்தது இருக்கும். அடுத்த ஜென்மத்துக்கு ப்ளூ பிரிண்ட் இப்ப இங்க தயாராயிட்டு இருக்கு, சாப்ட்வேர் இங்க தயாராயிட்டு இருக்கு. அப்படி தயார் பண்ண சாப்ட்வேர் இப்போ வேலை செய்யறது இப்படி வந்துட்டோம் நம்ம. இப்ப இனிமே நானும் ரொம்ப தெளிவோடு இருந்த எனக்கு சாஸ்திரம் சிரவணம் குரு கிருபை கிடைச்சது. அப்பா நம்ம குருப்பணர்கள் இவங்களுக்கு இன்னும் சங்கரர் இந்த ஸ்லோகத்துக்கு பாஷ்யம் எழுதும் போது விவரணம் 3 தீனாக, தீனர்கள்னு தெரியுமில்ல. ஓகே, பணம் இல்லாதனால தீனன பாவம் அவன் கஷ்டப்படுற, பிச்சட்டு சாப்பிட பரவாயில்ல, எல்லாம் சன்னியாச செக்டர் பிச்சட்டி தான் சாப்பிடணும், அப்படிதான் இருந்தாங்க ஒரு காலத்துல. யாராவது கொடுக்கட்டும், இருக்கிற ஞானத்தின்னு சொல்ல கேட்டு சாப்பாட்டு வாங்கி சாப்பிடு, பரவாயில்ல. அவங்கள பிச்சைக்காரர். ஆனா பிச்சைக்காரல அந்த ஞானம் இருக்கிறவன் தான் லோகத்துல சிறந்த தனவானன்னு சொல்றது பாகவதம். யாருக்குள்ள அந்த பரம பக்தி இருக்கிறதோ மிச்சம் எல்லாம் இருந்து பக்தி இல்லைன்னு என்ன பண்ண, அங்க இதே மாதிரிதான் திட்டும் வேற மாதிரி. ஓகே, ஜீவச்சவம் சொல்றது அங்க ஜீவிச்சு இருக்கிற சுவாசம் இருக்கிற சவம்ன்றத பாத்தீங்களா? அதே இங்க கிருப்பணன் திட்டுற மாதிரி. அதனால தீனாக சங்கரர் சொல்ற வார்த்தை ஹீனர்கள், ஹீன தீன. அப்புறம் எப்ப பார்த்தா பலத்துக்கு
கர்மத்துக்கு ஏதோ ஒரு ஆசை, பலம் எதிர்பார்க்கறதே. இப்படிப்பட்ட இவங்க கிருபணர்கள். அதனால பல திருஷ்ணா பிரயுக்தாக தீனாக ஹீனாக 3 வார்த்தை சொல்றாரு சங்கரர் இந்த கிருபணனுக்கு. சரி, இப்ப என்ன பண்ணிட்டோம், 2 பிரிச்சுட்டோம். நல்ல வேலை நம்ம முதல் கேட்டகரியில் இருக்கிறோம். ஓகே, விஷயம் புரிஞ்சிச்சு, நமக்குள்ள புரிஞ்சிச்சா போதும், யாருக்கும் சொல்ல வேண்டாம். அப்புறம் போய் என்ன சார் அப்புறம் அதுல மாத்துக்கணும் இல்லையா, அங்க டீடைல்ஸ் இல்ல, ஜாதி சொல்லக்கூடாதுன்ற, ஆனா டீடைல்ஸ் கேட்கிறான், 110 கேட்கிறான். நேஷனாலிட்டி, ரிலிஜியன், caste, why you are mentioning at all there? அதுக்கப்புறம் இல்ல மோசம், எல்லாத்திலும் கேட்கிறானே, அதே அசல் மென்ஷனே பண்ணாது. இந்த நாட்டை சேர்ந்தவனும் வெளிநாட்டை சேர்ந்தவனா என்ன, அது இப்போ வேணும் இல்லையா, இப்போ வெளிநாட்டில் நிறைய இன்ஃபில்ட்ரேஷன் ஆயிடுச்சு இல்லை, அங்கெல்ல பங்களாதேஷ் அங்கே ப்ராப்ளமா இருக்க, அது மட்டும் பார்த்துக்கோ போதுமே. பகவத்கீதையில சொன்னா அங்க குலம் பத்தி சொல்லிருக்க, பிராமண கஷத்திரி இப்படி எல்லாம் ஹிந்துகள் எல்லாரும் இப்படிதான் பிரிச்சுட்டாங்க, அப்படி நீ இது மேலத்தை குற்றம் சொல்றான். இங்க அப்படி சொல்லல, அதுக்காக சொல்லல, இது ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். இந்த வர்ண ஜாதி தர்மங்கள் என்னன்னு. சரி, இப்போ ஸ்லோகம் பாருங்க, இந்த விஷயத்தின் பகவான் என்ன சொல்ல போறாரு. ஏ தனஞ்சய அர்ஜுனா, கர்ம ஒரு ஆக்ஷன் மட்டும், என்ன அது ஆக்ஷன், மோட்டிவேட்டிவ், ஒரு பலம் பார்த்து எதிர்பார்த்து ஒரு வேலை செய்யறது பேரு ஒரு கர்மா. அது ஹி, ஹிந்தி சம்ஸ்கிருதத்தில் ஹி என்ன, உண்மையா, இண்டீட், உண்மையா. இந்த ஒரு பலத்தை எதிர்பார்த்து செய்யற நார்மல் கர்மம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கர்ம ரொம்ப இன்ஃபீரியர், அவரம் தூரேன அவரம், ரொம்ப மட்டம், அப்படின்னா கீழே, இன்ஃபீரியர். எதோட கம்பேர் பண்ணா சார் இன்ஃபீரியர்னா, புத்தி யோகாத். இந்த புத்தி அనే வார்த்தை நான் அன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த கான்டெக்ட்ல, எந்த சந்தர்ப்பத்துல, இந்த அத்தியாயத்துல புத்தி என்ன, கர்மானி இப்படி புரிஞ்சுக்கிட்டு மனசுல ஒழுங்கா கர்மத்தினை கர்மயோக மாத்துறதுக்கு பேர் புத்தி யோகம். இங்க புத்தி அనే வார்த்தை கர்மயோகத்துக்கு புத்தி யோகம் இன்னொரு சினானிம் வேர்டு. அதே மாதிரி அதனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. புத்தி வேற இடத்துல ஆத்மா கூட புத்தியனை உபயோகப்படுத்துவார், இன்னொரு இடத்துல புத்திக்கு புத்தியனே உபயோகப்படுத்துவார், அறிவுக்கு வேற இடத்துல. இங்க இந்த புத்தி யோகம் நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அர்ஜுனா, இந்த கர்ம யோகம். ஓகே, எந்த கர்ம அந்த மனுஷனுக்கு ரோகமாகாம பந்திக்காம அந்த கர்மத்தை அவனை செய்ய தொடங்குறானோ, கர்ம அதேதான். ஆனா அந்த கர்ம யோகமா மாறி அவனுக்கு முக்திக்கு மார்க்கம் கொடுக்குமோ, அது புத்தி யோகம். அதனால் நீ அது ரொம்ப கர்மன்னு சும்மா கர்ம பண்ண நீ மாட்டிக்கிட்டு எத்தனை ஜென்மங்கள் இப்படி போயிட்டே இருப்ப. நீ கர்மத்தின் யோகமா மாத்துக்கோ, மாத்திட்ட உனக்கு முக்திக்கு மார்க்கம் ஆயிடும். அதனால சரணம் அன்விச்ச கமெண்ட் பண்றாரு. அதனால நீ கர்மயோகத்தினை ஃபாலோ பண்ண படகு இங்க யூ பிகம் ஏ கர்மயோகி அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுக்கிறாரு. அன்விச்ச சரணம், கர்மயோகத்தினே சரணம் எடுத்து பண்ண. ஓகே, அப்படி பண்ணாம இருக்கிறவன் சரணம் அன்விச்ச புத்தவ, திரும்பி புத்தவ வார்த்தை வந்துச்சு. அதேதான் புத்தவன கர்மயோகத்துக்கு நீ சரணாயிடு. ஆனா அப்படி இல்லாம அந்த கர்மத்தினை பலத்தை ஆசிச்சு செய்யற பலஹேத்தவக, பலத்தினை எதிர்பார்த்து செஞ்சுட்டே இருக்கிறவனு கிருபணஹப்பா சொல்லிட்டார். அதுதான் இப்ப நம்ம முடிவு பண்ணிக்கணும். அவங்க முடிவு பண்ணிக்கணும். அர்ஜுனனுக்கு சொல்றார், நீ முடிவு பண்ணிக்கோ, நீ எப்படி இருக்க போறாய். ஓகே, உனக்கு இன்னும் புரியலையா?
சரி, இப்படி குருப்பணனா இருக்கிறதுக்கு விரும்பல, பிராமணனா இருக்கணும். சப்போஸ் பிராமணனான கர்மயோகம் அனுபவத்துக்கு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தா என்னதான் பலன் கிடைக்கும்? உனக்கு இன்னும் புரியலையா? இன்னும் கொஞ்சம் விவரிக்கட்டுமா? உன்னை மூஞ்சி பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஏன்னா அர்ஜுனனுக்கு இன்னும் அவன் மூஞ்சில அவ்வளவு தெளிவு, சிரிப்பு. ரொம்ப கரெக்ட் தான் கிருஷ்ணா, டைம் வேஸ்ட் பண்ணல, வா யுத்தம் பண்ணலாம், பண்ணி முடிச்சு போறோம், நம்ம கர்மம் நம்ம செய்யறோமே கிளம்ப மாட்டான். அதனாலதான் போயிட்டே இருக்கும். இன்னும் 16 அத்தியாயம் படிக்கணும். என்ன பலமா சொல்ற கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 50வது ஸ்லோகம் பார்க்கிறோம். இப்போ புத்தியுக்தோ ஜஹாதீஹ உபே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோகः கர்மசு கௌஷலம். இந்த சமத்துவ புத்தி, ஸ்வதர்ம அனுஷ்டானம் பண்ற இந்த கர்மயோகி என்ன பலம் அடைவான்? உடனே அடைவானா, கிரமமா அடைவானா? அப்போ கர்மயோகம் தானே சார், நாங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்க சொன்ன மாதிரி கர்மயோகம் பண்ணுவேன் சார். அப்ப எதுக்கு சார் கிளாஸுக்கு வரணும்? இதெல்லாம் இங்க ஞான யோகமா? கிளாஸுக்கு வந்த ஞானம், பகவத்கீதை ஞானம், ஆத்ம ஞானம். நான் அப்புறம் கர்மயோகத்தை நல்லா பண்ணிட்டு சில வருஷம் கழிச்சுட்டு கிளாஸுக்கு வரேன். இந்த ஞான யஜ்ஞம் இங்க நடக்கிறது அப்படின்னு நினைச்சுக்காது. ஞான யோகத்திலையும் கூடவே நீ பண்ற, என்ன இது கேட்கலன்னா, இது விட்டி ஆயிடுச்சுன்னா நீ எங்க உளுந்து போயிடுவேன். அவ்வளவு சுலபமா நினைச்சுக்காத. சொல்லிட்டீங்களே சார் 4 பாயிண்ட் சொல்லிட்டீங்க, இன்னைக்கு 4ன்னு 2ஆவே பிரிச்சுட்டீங்க. பிராமணன் குருப்பணன், நான் தான் பிராமணன் தான் போவேன், ஸ்கூட்டர் அப்படி போகாத, கிளாஸுக்கு வரணும், நிறைய இருக்கப்ப இன்னும். அவ்வளவு சுலபமா அது நடக்கும் நினைச்சுக்காது. அதனால நீ கர்மயோகத்தினை ஃபாலோ பண்ணிட்டு அதுல நீ பர்ஃபெக்ஷன் அடையறதுக்கு சில நாள் ஆகும். அந்த பர்ஃபெக்ஷன் நீ அடையறதுக்கு உனக்கு கூடவே குருவோட உபதேசம், சாஸ்திரத்தோட தொடர்பு இருந்துட்டே இருக்கணும். இது மறக்க கூடாதுங்க. சில பேருக்கு அப்படி தோணும், அதுக்கப்புறம் போயிடுவாங்க கர்மத்திலே யோகமா மாத்துக்கு சொன்னார், அவ்வளவுதானே. அப்புறம் ரொம்ப சுலபமாவும் அப்பப்ப சொல்லுவாரு, என்னது எல்லாத்தையும் பகவத் அர்ப்பணமா சொல்லி ஈஸ்வர அர்ப்பணம் சொல்லிடு, வரதெல்லாம் பிரசாதம் வாங்கிக்கோன்ற. அந்த பிரசாதத்துக்கு சண்டை போடுறானே, பிரசாதம் எனக்கு அடிக்கல பார்த்தியா, தீந்து போச்சோம். அவங்களுக்கு எல்லாரும் டம்ளர் ஃபுல்லா கொடுத்தாங்க பாயசம், அன்னைக்கு எனக்கு பாரி ஆயிடுச்சு. பிரசாதமா இவனுக்கு நீ இன்னும் இதுல இருந்து எல்லாத்துல இருந்து வெளியே வரத்துக்கே ரொம்ப நாள் ஆகும். அதனால ரெண்டுமே சேர்ந்துதான் நடக்கணும். இதுக்கு பேரு கிரம சமுச்சயவாதம். இது ஒரு டாபிக், அப்புறம் எங்கோ வர்றது, இது கொஞ்சம் மனசுல வச்சுக்கோ. சமுச்சயம்னா கர்மயோகமும் செஞ்சுக்கிட்டு ஞானத்தினையும் வளர்த்துக்கணும். ஞானம் என்ன? கிளாரிட்டி, தெளிவு. இப்ப இது கேட்கலன்னு அசல நமக்கு விஷயம் எப்படிதான் தெரிய போறது? பாகவதம்ல சொல்ற விஷயம் வேற மாதிரி இருக்கு. அப்புறம் வேற என்ன படிக்கிறோம், இன்னொரு கிளாஸ் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும் போது விஷயம் வேற மாதிரி இருக்கு, இங்க வேற மாதிரி இருக்கு. இன்னொரு கிளாஸுக்கு வாங்க, வரமாட்டீங்க நீங்க. எதுக்கு சார் அங்க வரணும்? ரொம்ப தூரம். எங்க? இந்த ராமநாதபுரம் ரொம்ப தூரம். அம்மா என்ன பொள்ளாச்சியா திருப்பூர? வரமாட்டேன். அங்க உபனிஷத்தை கேட்கும்போது வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரின்னா கிளாரிட்டி தான், வேற ஒண்ணும் இல்லை. கிளாரிட்டி அது தேவை, ரொம்ப நாள் ஆகும் அதுக்கு. அதனால அந்த மாதிரி செய்யணும். அப்போ இங்க இந்த ஸ்லோகத்துல அதனால நீ குருப்பணனா இருக்காது. இந்த புத்தி யோகத்தை நீ அனுசரிச்சுட்டே இருந்தா புத்தியுக்தா. பாருங்க ஸ்லோகம் அர்த்தங்களே பாருங்க. முதல் வார்த்தை புத்தியுக்தன்னா யாரு மறக்க கூடாது. அந்த மேல பாயிண்ட் சமத்துவம் பாவம் வச்சிருக்கான்.
புத்திக்குள்ள அவனுக்கு இப்ப புரிஞ்சது. கர்மயோக 4 சித்தாந்தத்தின் மறக்கல. இனிமே நீங்க எந்த வேலை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, வீட்டுல அடுப்பு மேல சமைக்கிறது செஞ்சாலும் சரி, நாலு இந்த ஸ்லோகத்தினை கர்மன் நேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேது எல்லாம் பண்ணணும். மாதே சங்கோஸ்து கர்மனே திரும்பி மறந்துடும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். நான் மறுபடியும் கர்மன் நேவாதிகாரம் அப்படி அதுலயே இருக்கணும். அதனாலதான் புத்தியுக்த அப்படி செஞ்சிட்டு இருந்தேன்னா ஜஹாதி உபே, அவனும் ஜஹாதி உபே ரெண்டுத்தினிலிருந்து விடுதலை ஆயிடுவான் என்றார். என்ன ரெண்டு சார்? சுக்ருதம் துஷ்கிருதம், புண்ணியம் பாபம். பாபம் புண்ணியத்துக்கு பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டோம். ஆனா ஓரளவுக்கு புண்ணிய கர்மம் இருந்தாதான் இப்ப இங்க வந்து உட்கார்ந்துட்டீங்கன்னு அதையும் சொல்றோம். அடுத்த படிக்கு போகும்போது பாபம் புண்ணியத்துக்கு என்ன வித்தியாசம்னா, தங்கத்தினால செஞ்ச சங்கிலி போட்டு அந்த பந்திச்சு ஜெயில போட்டாங்க. இன்னொருத்தர் வந்து இரும்புனால செஞ்ச சங்கிலி வச்சு சேர்ந்து ஜெயில போட்டாங்க. ரெண்டும் பந்திச்சு இல்ல, நீ பந்தியதான் இருக்க. அது தங்கத்தினால செஞ்சா என்ன, இரும்புனால செஞ்சா என்ன? தங்கத்தினால செஞ்சதுக்கு பேரு பாபம், தங்கத்தினால செஞ்சதுக்கு புண்ணியம், இரும்புனால செஞ்சதுக்கு பாபம். அவ்வளவுதான் வித்தியாசங்க. ரெண்டுமே பந்திக்கும் அது புரிஞ்சுக்கணும். ஆனா இது லோகத்துல புரியாதனால தான் புண்ணியம் 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 பண்ணணும் புண்ணியம் பண்ணணும் புண்ணியம் புண்ணியம் பண்ணி என்ன பண்ணுவேன்? அப்புறம் நல்லா பிறந்தாச்சு நல்ல இடத்துல என்ன, அப்போ அங்க திரும்பி ஒழுங்கா இருப்பியா? புண்ணியம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அப்பா ஒரு கிளாஸுக்கு வந்து இதெல்லாம் படிச்சுக்கிட்டு ஒழுங்க இருப்பியா? பாப்பம் திரும்பி பண்ணுவேன். எப்படி சார் கேரண்டின்னா? கேரண்டியா? பாகவதத்துல முதல்ல இருந்து கடைசியில எந்த கதை பார்த்தாலும் சரி, எவ்வளவு புண்ணியம் செஞ்சு கஷ்டப்பட்டு தபம் பண்ணி 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணி இந்திர பதவிக்கு வந்த அந்த இந்திரனும் ஏன் அடிக்கடிக்கு கர்வமும் அப்புறம் தவறு பண்றான், பொறாமைப்படுறான்? நல்ல யோசிங்க. முந்தானேத்துதான் கிருஷ்ணனுடைய 10 தசமஸ்கந்தத்துல அந்த கோவர்தன பர்வத்தம் லிப்டிங் பத்தி நடந்தது கதை. இந்திரனுக்கு கோபம் வந்துச்சு, கிருஷ்ணனை திட்டுறான். கிருஷ்ணன் பகவானன் மறந்துட்டான். இவனுக்கு இருக்கிற பதவி, நான் முல்லோகத்திலுக்கு நான் அதிபதி. அப்படியே அது அங்க அவ்வளவு புண்ணியம் செஞ்சு இந்திர பதவி போன இந்திரனுக்கு ஏன் கர்வம் வருது? இதெல்லாம் லாஜிக். நல்ல கேள்வி கேட்டுக்கணும் கதை கேட்கும் போது. அதனால எந்த கதாவது நீங்க எடுங்கோ அங்க ப்ராப்ளம். சில வாட்டி தேவதைகளுக்கு கர்வம் வந்து அவன் குருவனே அவமானப்படுத்திட்டு ஒரு வாட்டி அடி வாங்கிட்டான் புரஹஸ்பதினி. இன்னொரு வாட்டி துர்வாச மகாமுனி வரும்போது அவன் அவமானப்படுத்திட்டு அப்பவும் அடி வாங்கிட்டான். அடி வாங்கி வாங்கிட புத்தி வரல, இந்திர பதவிக்கு நம்ம கதி என்ன? அதனால அந்த விதத்துல புண்ணியம் பண்ணி தான் அங்க போயிட்டான். ஆனா அந்த புண்ணியத்துக்கு பின்னாடி இன்னும் கூட கொஞ்சம் பாபம் இருக்கு. பியூர் புண்ணியம் பியூர் பாபம் இருக்காது. மெஜாரிட்டி தான், பர்சன்டேஜ் தான். அதனால இப்போதைக்கு அவனுக்கு பாபம் நடுவில் நடுவில் தாக்குறது. நமக்கு இங்க எப்படி பிராரப்தம் நடுவில் நடுவில் தாக்குறதோ, நீ எந்த கதாவது எடுங்கோ அப்படி புரிஞ்சுக்கிட்டு அந்த கதை நமக்கு பிரயோஜனப்படும். அதனாலதான் நேற்றுக்கு நான் இந்திரன் பத்தி அங்க சொல்லும் போதோ, இந்திரன் கிருஷ்ணனை திட்டுறான், கண்டபடி திட்டுறான். என்ன, அது குழந்தை எட பையன். இந்த பையன் சொன்னதை கேட்டு இவங்க எல்லாரும் எனக்கு பண்ண வேண்டியது எல்லாம் பண்ணாம போவான். அவன் என்ன சும்மா மானவ சரீரம் எடுத்துட்டு இறந்து போறோம் இப்படி எல்லாம் பேசிட்டான். நான் என்ன சொன்னேன்னா, கதையில என்ன பேசிட்டாரோ இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம மனசுதான் இந்திரனும், நம்ம மனசேதான் என் உள்ள சொல்லிக்கும். ஆத்ம ஞானம் பகவத்கீதையா அங்க ரிசப்ஷன் கூப்பிட்டாங்க. போலாம், எந்த டைம்ல போனா இது நாடு முடிச்சா அந்த குரூப்ரேஷன் ஃபங்க்ஷன் வச்சுட்டு அங்கதான் இருப்பான் அந்த ஆள். நான் கொஞ்சம் கிளாஸுக்கு போயிட்டு அப்படி அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு போயிட்டு வந்தேன், சாப்பாட்டுக்கு வந்தேன், கிஃப்ட் கொடுங்க, போதும் இல்லையா? கிளாஸையும் விட்டுட்டு போறாங்க. இதான் மனசு சொல்ல, கிளாஸ் என்ன எப்ப போறது தானே, அதே பகவத்கீதை அப்படியே பேசுவார். ஏதோ வெளியூர் போனோம்னு அது வேற விஷயம், முன்னாடி கிளம்பணும்.
ಎಲ್ಲ ಲೋಕಲ್ ಫಂಕ್ಷನ್ಸ್ ಎಲ್ಲ. இன்னைக்கு டிராஃபிக் ஜாஸ்தி இருக்கு. அப்போதான் எனக்கு ஞாபகம் வரும் இன்னைக்கு முகூர்த்தம் சண்டே. அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியும் சொல்றேன். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இப்படி விட்டுட்டே போனா எப்பதான் நம்ம இது படிச்சு முடிச்சு ஒழுங்கா கேட்டாவே புரியுறது இல்லை, ஒழுங்கா வந்தவங்களுக்கே புரியல. அப்பப்போ வந்து பார்க்கறேன்னா என்னதான் புரியும்? பகு கஷ்டங்க. அவனு சொல்லுவான், எவ்வளவு ஏதோ புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தா கூட சிரமப்பட வேண்டியிருக்கு, ரொம்ப விஜிலண்டா இருக்க வேண்டியிருக்கு வாழ்க்கையில். ஆத்தியாத்மிக ஜீவனம்னா இன்னும் ஆஷாமாஷி கிடையாது. விஜிலண்ட் அண்ட் அலர்ட் பர்சன். சுவாமி சொல்வார் 24/7 சொல்றாங்க, 24/7 விஜிலண்டா இருக்கிறது தான் ஆத்தியாத்மிக வாழ்க்கை. கொஞ்சம் ஓகே, நான் ரொம்ப 50 வருஷமா டிரைவ் பண்றேன்னு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் கண்ணு சொக்கிச்சுன்னு போயிட்டு அந்த மாதிரி தான். அந்த 50 வருஷம் சர்வீஸுக்குன்னு ஒரு க்ஷணத்துல ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சம்பந்தமே இல்லை. The life is like that. அதோட முக்கியத்துவம் கவனிச்சுக்கணும். சுக்ருதம் துஷ்கிருத்தம். சரி, துஷ்கிருத்தம் பத்தி சொல்லிட்டு இருக்குல்ல, பாபம் என்னான்னு புண்ணியம் என்னான்னு இது ரெண்டு சேர்ந்து அப்படி இருக்கும். இப்போ பாதி செஞ்சு இங்க வந்துட்டோம் நம்ம 50-50 பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கு. எங்க பூலோகத்துக்கு வந்துட்டோம். இங்க நீ சமத்தை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ரெண்டத்தனே ஜஹாதி, எனக்கு புண்ணியமும் வேண்டாம் பாப்பம் வேண்டாம், கர்மத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நான் ஆத்மஸ்வரூபமானே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீ வளரணும் இல்லையோ, உயர்ந்த அந்த பாவத்துக்கு பிரம்ம பாவத்துக்கு வரணும் இல்லையோ, இல்ல நீ இது விடாத. அதனால கர்மயோகம் பத்தி எதுக்கு பேசுறாங்கன்னா ரெண்டுத்துமே சமமா பார்த்த சமபுத்தி தான் முதல்ல சொல்லிட்டாரு. அதனாலதான் அப்புறம் ரெண்டுத்துமே உட்டி கொடுக்கணும். ஜஹாத்தி அண்ணா உட்டி கொடுக்கறது, கெட் ரிட் ஆஃப் ஃப்ரம். இல்லைன்னா எங்க போனாலும் ப்ராப்ளம் தான். இதே மனசு தானே. இப்ப சொர்க்கத்துக்கு போனேன்னா இன்னொரு லோகத்துக்கு போனேன்னா ப்ராப்ளம் தான். அப்போ அந்த கர்மத்திலிருந்து விடுதலை வேணும் எனக்கு, கர்மத்திலிருந்து விடுதலை. அதனால சுக்ருத்தம் துஷ்கிருத்தம் இந்த புண்ணிய பாபத்தை ரெண்டுத்துல இருந்து இவன் விடுவிக்கப்படுவான் கர்மயோகம். அதனால இது நிறைய பேருக்கு இப்படி சொன்னாலும் புரியாது. அதனாலதான் புண்ணியமும் விட்டுட்டா எப்படி சார், எனக்கு என்ன பகவத்கீதை என்னமோ அவ்வளவு புண்ணியம் கொடுக்குற மாதிரி தெரியல. அதனால அப்பப்போ வந்து பகவத்கீதைக்கு போலன்னாலும் சரி கோவிலுக்கு போயிட்டு அங்க சுவாமியை சுத்திட்டு வரேன். கோவிலுக்கு போறதா சுவாமியை சுத்துறத எல்லாம் சுத்தி பண்ணதுனாலதான் உனக்கு பகவத்கீதை கேட்கறதுக்கு பகவான் வாய்ப்பு கொடுத்ததுனால இதுக்கு என்னது பங்க் அடிக்க கூடாது. இதையும் விட்டுட்டு போக கூடாது. அப்பப்போ போ, தப்பில்லை. இப்ப அப்படி போயிட்டு பகவான் எல்லாத்துலயும் பாரு, கோவிலுக்கு வெளியிலும் பாரு, கோவிலுக்குள்ளேயும் பாரு, கோவில பூஜை பண்றவனுக்குள்ளேயும் பாரு, எல்லாத்துக்குள்ள பகவான் பாரு, போ. ஆனா இது விட்டுட்டு போக சொல்லல, போக கூடாது. அது விட்டுட்டு இங்க வரலாம். ஆனா இந்த மாதிரி அன்னைக்கு சாயங்காலம் விளக்கு பூஜை சொல்லும் போது சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க எல்லாரும் பகவத்கீதை கிளாஸுக்கு வரல, அவங்களுக்கு இப்படி சொன்னா புரியுமா? அன்னைக்கு என்ன சொன்னோம், எனக்கு அம்பாள்கிட்ட சொல்லி உன்னை பிரீத்திக்காக உன்னுடைய இதுக்காக நான் பண்றேன் அப்படி என்ன அவங்க லெவல் அப்படிதான் இருக்கு. ஆனா நீங்க பகவத்கீதை கிளாஸுக்கு வருங்க, 2வது அத்தியாயத்துக்குள்ள வந்துட்டோம். ஆத்மபோதம் முடிச்சாச்சு, பஜகோவிந்தம் முடிச்சாச்சு. இப்போ இங்க சொல்லுவேன். அதனால அங்க அப்படி சொல்றேன். அடிக்கடிக்கு பண்ண சொன்னீங்களே அதெல்லாம் என்னன்னா இந்த இது வரதுக்கு தகுதி இல்லாத அவங்களுக்கு. அதெல்லாம் தப்புன்னு சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. இப்ப இங்க இதுல நிறைய இருக்கு வேலை, உனக்கு டைமே பத்தாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மனனம் பண்ணி தியானம் பண்ணி அந்த நிஷ்டை ஏற்படுறதுக்கு உனக்கு அதுல டைம் பத்தாது. யோசிச்சு பாருங்க. அதனால இது செஞ்ச புண்ணியம் அப்படின்னு இன்னும் உனக்கு அந்த பயம் போல, உனக்கு இன்னும் தகுதி வரல, போயிட்டு வா. இப்படிதான் போயிட்டு கிளாஸுக்கு ஒழுங்க வரவங்களும் சின்சியரா கேட்கறவங்களும், the sincere and obedient and regular students, serious students always will be on the fingertips.
எல்லா இடத்துலயும் அப்படிதான். the rarity of the getting, what to do, that is the way. அது எனக்கு சொல்றேன், அந்த விஷயம் அப்படி இருக்குன்னு. அதனால இக ஓகே, எதன்னா அவன் புண்ணியம் பாப்பம், இந்த லோகத்திலும் எனக்கு புண்ணியம் பாப்பம் பத்தி எனக்கு சம்பந்தம் இல்லை. நான் புண்ணியமும் சேர்த்துக்க மாட்டேன், பாப்பமும் சேர்த்துக்க மாட்டேன். புண்ணியம் பாப்பம் சேர்த்துக்காத மாதிரி கர்ம பண்ணினவன் என்ன, இதுதான் பிலாசபி. மேல இவ்வளவு சொன்னோம் இல்லையா, இனிமே கொஞ்சம் கொஞ்சம் டீப்பா வரும். ஹவு டு கன்வெர்ட் அந்த கர்ம, அதுக்கு தனக்கு தானா ஜடமா இருக்கும் போது அது எப்படி எனக்கு பந்துக்கிறது, என்ன வந்து முக்தியும் கொடுக்கிறது. கர்மயோகம் முக்திக்கு மார்க்கம் என்றாரு பாக்கிறோம். இப்ப இங்க என்ன சொல்றாரு, அதனால் தஸ்மாத், ஓகே, தஸ்மாத், தேர்ஃபோர், தஸ்மாத்னா சமத்துவ புத்தி வச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ வந்து யுஜஸ்வ யோகாய, யுஜஸ்வ யோகாயன்னா இந்த கர்மயோகத்தனை ஃபாலோ பண்றதுக்கு நீ தயாராயிடு. இப்பவே, இப்போ டியூட்டி பண்ண, ஆனா பலம் எதிர்பார்க்காத, நீ கர்த்தா ஆகாத, நான் பண்ண வைக்கிற ஒண்ணு மூலமா அங்கதான் ஈஸ்வர பாவம் வரும். ஈஸ்வரன் தான் பண்ண வைக்கிறாரு, ஈஸ்வரனுக்காக பண்றேன். சரியா? அந்த மாதிரி யோகாய யுஜஸ்வ அப்படின்னு சொன்னாரு. நீ அப்படி பண்ண பழகிட்டா, அதுக்கு இப்போ பகவான் ஒரு அருமையான ஒரு டைட்டில் கொடுக்கிறார் திரும்பி. அப்படிப்பட்ட யோகம் நீ பண்ண, கர்மயோகத்தை பண்ண, அதுக்கு பேரு யோக கர்மசு கௌசலம். யோக கர்மசு கௌசலம். யோகாக்கு இன்னொரு டெபினேஷன், இன்னொரு அருமையான அர்த்தம் கொடுக்கப்பட்டது. இது என்னன்னு பார்ப்போம். சிம்பிளா முதல்ல சொல்றேன். இங்கிலீஷ்ல சொன்ன ஸ்கில் இன் ஆக்ஷன் இஸ் கால்ட் யோகா அப்படின்னு போடுவாங்க புஸ்தகத்தில், இங்கிலீஷ் புஸ்தகத்தில். ஸ்கில் இன் ஆக்ஷன் அப்படின்னு என்ன சார், அவர் ரொம்ப திறமைசாலி சார், நல்ல பிசினஸ் பண்ணுவார் சார், குஷலமா பண்றார், அப்புறம் ரொம்ப டாக்டிஸா வந்து எப்படியாவது வேலை சமாளிச்சு பண்ணி முடிச்சுடுவான். இதெல்லாம் கிடையாது. லோகத்துல பொதுவா ரொம்ப புத்திசாலி குஷலன்னு சொன்னா ரொம்ப நேக்கா பண்ணுவாரா, நேக். அது இல்லை இங்க. குஷலம் என்ன, ஸ்கில். வாட் ஸ்கில்ஃபுல்? நீங்க 30 வருஷமா சமைக்கிறீங்கன்னா நல்லாதான் சமைச்சு போடுவீங்க சார். அப்போ கூட போடாம சில பேர் இருப்பாங்க. அதே ஆபீஸ்ல அதே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பழகிட்டு வேகமா பண்ணுவீங்க. அது என்ன பெரிய விஷயம், பழகிச்சு. இல்ல, நான் 2 உதாரணம் சொல்ல. ஒரு ஸ்கில் என்ன, ஒரு பூனை வந்து ஒரு எலினை எவ்வளவு ஸ்கில்ஃபுல்லா பிடிக்கிறது. உனக்கு நானும் 20-30 வருஷம் ட்ரைனிங் கொடுப்பேன். ஏது அந்த பிளாக் கேட்ஸ் நம்ம செக்யூரிட்டி கொடுக்கற மாதிரி கேட்கிற. அந்த பிளாக் கேட்டு, அந்த பிளாக் பூனை, கருப்பு பூனை, இந்த பூனை எலி பிடிச்ச மாதிரி பிடிக்குவானா? அப்போ என்னது ஸ்கில் இன் ஆக்ஷன். அது எப்படி உட்காரும், அந்த ஓட்டை கேட்டா காது மட்டும் அப்படி இப்படி யாரு வர போறான் விடாது. அதுக்கு தெரியும் இதுல இருக்கு, இது இப்போ வரும். பசியோடு இருந்தாலும் சரி 2 hours 3 hours அதுல கவனிக்கணும். ஸ்கில் இன் ஆக்ஷன். அப்ப அதெல்லாம் கணக்கு. இன்னொன்னு சொல்றேன், பாகிஸ்தான்ல ட்ரைனிங் அழிஞ்சு அப்புறம் எல்லாம் எடுத்துக்கிட்டு மும்பை வந்து, மும்பையில அந்த டைமுக்கு கரெக்டா அந்த இடத்துல அந்த சென்டர் நடந்துச்சு. 100 பேர் கொலை பண்ண ஸ்கில்ஃபுல்லி த டெரரிஸ்ட் பர்ஃபார்ம் இஸ் ஆக்ஷன். அவங்க இடத்துல அவங்க ஸ்கில்ஃபுல்லா தான் இருக்காங்க. ஏமாத்துறவங்க, பாம்பு வைக்கிறவங்க, இந்த அடல்ட்ரேஷன் பண்றவன இதெல்லாம் பண்றாங்க. பிளாஸ்டிக் ரைஸ்ன்றான், பிளாஸ்டிக் எக்ன்றான். பால் வந்து எல்லாம் கெமிக்கல் போட்டு அது பால் மாதிரி இருக்குமாமா, தெரியல என்ன போறது எல்லாருக்கும். நாட்டுல பால் வேண்ட அளவுக்கு சப்ளை இல்லையாமா. அதே யாரோ சொல்றான் வெளிநாட்டுல இருந்து, நம்மளை பயப்படுத்துறதுக்கு தெரியல. இதெல்லாம் நிறைய பார்க்காதுங்க, வாட்ஸ்அப்ல பலதெல்லாம் வரும்.
நாட்டுல பயத்தின் உருவாக்குறதுக்கு சிலதெல்லாம் வெளிநாட்டுல இருந்து இப்படி எல்லாம் எல்லாமே மோசங்க. களி என்னவே பரம அராஜகத்தோட கலகம். இது களி. ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. அதனால 50% of the population in India all are drinking only chemicals, not the milk என்றான். ஐயோ, அதனால அவங்க பசுமாடுன்னு அவங்க வளர்த்துக்கோன்றாங்க. எங்க சார் ஒரு எங்க எல்லாரும் பிளாட்ல போய் நிக்கிறேன். பிளாட்ல எடுத்துட்டு போனா அது லிப்ட் வச்சுட்டு அப்படி. அந்த காலத்துல தனி வீடு அறைந்தா கூட கிரகப்பிரவேசத்துக்கு பசுமாடுதான் முதல்ல வீட்டுக்குள்ள வரணும். அது கஷ்டப்பட்டு அவனை கொண்டு வருவான் மாட்டுக்காரன். அது கொஞ்சம் ஸ்டிட் ஆகும், பாப்போம் வரும் புது வீட்டுக்குள்ள. அது அது இப்ப எங்கதான் பிளாட்ல கொண்டு போ. அதனால சாணாவது அதோடைய மூத்திரமாவது கொண்டு வந்து சுத்தம் பண்ணி கொண்டான். யோகா கர்மசு கௌசலம், ஸ்கில் இன் ஆக்ஷன், இப்படி எல்லாம் கிடையாது. அது ஜெனரல் மீனிங் இருக்கு. அது உண்மையான அர்த்தத்துக்கு நான் வர. இப்போ இன்னொன்னு என்ன சொல்லலாம்னா, இங்கிலீஷ்ல இன்னொன்னு சொல்றேன், இது கொஞ்சம் மீனிங்கா தெரியும். Doing the actions without reaction and showing the attention without tension is called skill in action. Doing the action without reaction, showing the attention without tension, அதுக்கு பேர் ஸ்கில் இன் ஆக்ஷன். அதுதான் அடிப்படையா கர்மயோகத்துடைய அர்த்தம். பட் இப்போ இன்னும் உண்மையான தாத்விக பிலசாபிக்கல் மீனிங்க்கு நம்ம வருவோம். ஓகே, அதனால என்ன சொல்ல விரும்புறாருன்னா, கௌசலம்னா குஷல பாவம் அப்படின்னு சொன்னா கர்மத்துக்கு அந்த கர்மத்துக்கு சுவாபாவிகமா அதுக்கு புண்ணியம் கொடுக்கறதுக்கோ கர்ம கொடுக்கறதுக்கோ அந்த கர்மல இல்லை. ஆக்சுவலி அது சொல்ற சுவாபாவிகமா அந்த கர்மனை அப்படி இருந்தா கூட நானும் எந்த பாவத்தோட, இப்பதான் மெயின் பாயிண்ட்டுக்கு வரும். பாவம் முக்கியம்னு சொல்லிட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அந்த பாவத்தினால பந்திக்கிற கர்மே இப்ப எனக்கு முக்தி கொடுக்கும். என்ன பாவம் மாறிட்ட, அதனால கர்ம தானே பந்திக்காது, என பாவத்தினால அந்த கர்ம பந்தம் ஆகிறது. சரியா? இப்போ ஒரு வீட்டு வேலை, வீட்டுல எல்லாரும் பாத்துக்கிறது, செய்யறது, சமைக்கிறது, இது எல்லாமே அதே பாவம். இந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பாவம் இங்கிலீஷ்ல பொல்யூஷன் ஆஃப் த மைண்ட் என்ற மைண்டுடைய பாவனை. இது உதாரணம் சொன்னா உங்களுக்கு சொல்ல புரியும். ஒரு டாக்டர் கத்தி எடுத்துட்டு பேஷண்டோட வயிறு அப்படியே கட் பண்ணுவார், கிடிச்சிடுவார். கிடிச்சதுக்கப்புறம் ரத்தம் வரும். அப்புறம் ஏதோ பண்றாரு, ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுட்டு இந்த பேஷண்ட் சரியானதுக்கு அப்புறம் நிறைய ஆப்பிள் பழம், அப்புறம் அப்படியே ஒரு 50,000 பணம் எல்லாம் டாக்டர் கொடுப்பார். என்னதங்க ஆக்ஷன் பண்ணார் டாக்டர். இப்ப அந்த டாக்டர் ஆனா ஒரு கொள்ளைக்காரன் ஒரு கத்தி எடுத்துட்டு ஒருத்தர் வயிறு கிடிச்சிட்டு இப்படி அவனு கையில் இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போயிட்டான். இது ரெண்டுமே ஆக்ஷனா பார்த்தா அதே கத்தி தான், அதே வயிறு தான், அதே ரத்தம் தான். இவனு பாவனை என்ன? இப்போ டாக்டருக்கு பாப்பம் வருமா? பேஷண்ட் சத்தி போனாலும் டாக்டருக்கு பாப்பம் வராது. அதனால முன்னாடி கைத்து வாங்கிக்கிறாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? டாக்டர் just doing that action as the action without any involvement. அது volition of the doctor mindல. அப்ப அதே வேலை ஒரே மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு நம்ம நினைச்சுக்கணும். கத்தி, ரத்தம், வயிறு கிழிக்கிறது எல்லாம் அதெல்லாம். அங்கே பணம் இருக்கு, இங்கும் பணம் இருக்கு. அதனால கர்மத்தினை என்ன மாதிரி கர்மம் இருந்தாலும் சரி, நம்மளை பகவான் எங்க வச்சிருக்காரோ, எந்த வீட்டுல எந்த நிலையிலோ, யாரு கூட அம்மாவா அப்பாவா ஹஸ்பண்டாவா வைஃபாவா, அந்த இடத்துல நானும் பாவத்தை எப்படி மாற்றிக்கிட்டு செய்யணும். இன்னும் 2-3 உதாரணம் சொல்லிட்டு, இது நல்ல வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்.
இப்போ ஒரு ஆபீஸ்ல நானும் வேலை செய்யறேன், ஆணோ பெண்ணோ வேலை செய்யறாங்க. அங்க செய்யும் போது சம்பளம் வருது, எனக்கு வயிற்று பொடுப்புக்கு, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா அது செய்யும் போது நான் ஈஸ்வரனுக்காக நான் இங்க உட்கார்ந்துட்டு இந்த வேலை செய்யறேன். அதனால அப்படி இருக்கும்போது நான் செய்யற வேலைனால பல பேருக்கு உபயோகம் இருக்கும் தவிர நஷ்டம் ஏற்படக்கூடாது. அதனால செய்யறதுக்கு முன்னாடியும் ஆனந்தத்தோட செய்வே, செய்யும் போதும் ஆனந்தத்தோட செய்வே, செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆனந்தமா இருப்பேன்னு சொன்னா அந்த ஆபீஸுக்கு போய் செய்யற வேலை கர்ம யோகம் ஆயிடுது. பாத்தீங்களா? ஆனா பெரும்பாலும் அப்படி இருக்காங்களா? அங்க போய் தூங்குறாங்க, 3-4 வாட்டி டீ குடிச்சும் தூங்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரே மர்மரிங்க, அது எனக்கு தான் நிறைய ஃபைல்ஸ் கொடுக்குறாரு, அந்த ஆபீஸர் இந்த ஆபீஸர், எல்லாரும் ஒருத்தருக்கு ஒரு இப்படிதான். மொத்தத்துல இப்போ சாயங்காலம் ஆயிடும், எப்போ 5 மணி ஆயிடும், அரை மணி நேரம் முன்னாடி டைம் பார்த்துட்டு நடுவில் போன் எல்லாம் பேசிட்டு நான் ஏன் அந்த வேலைன்னு நல்ல ஒடுங்க அப்படி பண்ணனவன் சொன்னா ஈஸ்வரனுக்காக பண்றேன். ஈஸ்வரன் நீங்க வச்சிருக்காரு பாருங்க. ஒரு உதாரணம் சொன்ன நினைப்பீங்க, இது ஏதாவது எடுத்துக்கோங்க. நீங்க ஹோம் மேக்கரா இருந்துட்டு சமையல் ரூம்லயே எனக்கு வேலை வீடு சுத்தம்னா அது அப்படி பண்ணுங்க. ஈஸ்வரன் என்ன இங்க வச்சிருக்காரு, நான் எதுவுமே எதிர்பார்க்காம என்னுடைய டியூட்டி நான் பண்றேன். அப்போ வெறுப்பம் வருமா, கவலை வருமா, துக்கம் வருமா, கஷ்டம் இருந்தா கூட ஹாப்பிலி யூ டு. அதுதான் கர்மயோக சிம்பிளா சொல்ல பாருங்க. எந்த வேலையாவது ஆகட்டும், செய்யறதுக்கு முன்னாடி ஹாப்பியா இருக்கணும், செய்யும் போது ஹாப்பியா இருக்கணும், செஞ்சு முடிச்சது வரைக்கும் ஹாப்பியா இருக்கன்னா அர்த்தம் நீ கர்மயோகம் பண்றேன்னு. நீ இதுதான் தெர்மாமீட்டரை வச்சுக்கிட்டு வேலை செய்யப்படுறாங்க. இன்னும் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. இப்போ ரோடு மேல நான் டிரைவ் பண்ணிட்டு போறேன், எல்லாரும் போறோம், அப்பப்போ போக வேண்டியிருக்கு. அப்போ என்னோட டிரைவிங் நிறைய பேருக்கு தொந்தரவு பண்ணி, அதான் ஹார்ஷ் டிரைவிங்ன்றாங்களே. அப்புறம் ஹார்ன் அடிச்சுட்டு இருந்துட்டு ஓவர்டேக் பண்ணி ரேஷ் டிரைவிங் பண்ணி இப்படி எல்லாம் எல்லாருக்கும் தொந்தரவு பண்ணிக்கிட்டு நான் என்னமோ முன்னாடி போனோன்னு போனேன், சிக்னலும் பார்க்க மாட்டேன், கேர் பண்ண மாட்டேன்னு சொன்னா அதெல்லாம் அத்தனை பேருக்கு நீ துக்கம் கொடுத்துட்டு அத்தனை பேருக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு நீ முன்னாடி போய் சேர்ந்தாலும் சரி, அது பாப்பமாயிடும். ஏதோ அர்ஜென்ட் இருக்கும்போது ஆம்புலன்ஸ் போறது, நீ என்ன எல்லா நாள் ஆம்புலன்ஸ் தான் போற, நீ ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேன்? ஆனா அந்த சமயத்துல இதான் அந்த அகங்காரம் అనేది எங்கெங்க டாமினேட் பண்றதோ, அது சின்ன வேலை ஆகட்டும் பெரிய வேலை ஆகட்டும், என்ன வேலை பண்ணாலும் சரி, இந்திரனுக்கு அகங்காரம் வந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த அகங்காரம் అనేది இருக்க உள்ள. இது மனசு செய்யற ஒரு பெரிய தவறுனால அந்த மனசை சுத்திப்படுத்தி இப்படி கர்மயோகம் செஞ்சுட்ட அகங்காரமும் உடைஞ்சு போயிடும். அகங்காரம் உடைஞ்சிச்சுன்னு இந்த மனசு உள்முகம் ஆயிடுச்சுன்னு இருக்கிறது ஆத்ம சைத்தன்யம் தான் தெரிஞ்சுக்குவேன். ஆனந்தமோ ஆனந்தம் தவிர துக்கப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, கர்ம பந்தம் இல்லை, ஆகாது. இது புரியாம கர்மயோகத்தை படிச்சுக்காம தெரிஞ்சுக்காம அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லி உனக்கு பரிகாரம் பண்ணிக்கோ, பிராய்ச்சித்தம் பண்ணிக்கோ, அங்க போ இங்க வா சொல்லிட்டு இவ்வளவு பண்ண வச்சுட்டு திரும்பி நம்மள அந்த கர்மத்திலேயே புஷ் பண்ணி திரும்பி அங்க போன டென்ஷன், அங்க போன பயம், இவ்வளவு பண்ணிட்டு இது என்ன நடக்குமா இல்லையா, என்ன ஆகுமா நீ பண்ணு, இன்னும் ஒரு ஸ்டெப் ஹையருக்கு வர. இதெல்லாமே ஸ்கில் இன் ஆக்ஷன். இப்ப நான் பேசுறது வார்த்தை. அடுத்தது என்னன்னா, அதான் அன்னைக்கு பூஜை பண்ணும்போது சொல்லிட்டோம், பொதுவா லோகம் மொத்தத்துக்கு நல்லது நடக்கணும், லோகம் சாந்தமா இருக்கணும், இப்படிதான் சங்கல்பம் எடுத்தா நல்லது எல்லாருக்காகன்னு சொல்லிட்டு லோகா சமஸ்த மாதிரி. சில வாட்டி அந்த பூஜை செய்யும் போது பொதுவா ஒரு பெரிய லிஸ்ட் சங்கல்பத்துல, எனக்கு ஓகே புத்திர பௌத்திர தானிய தனம் பசு உறுதி ஊவான் இதெல்லாம் சங்கல்பம் சொல்லி இத்தனை வேணும், எனக்கு எல்லாம் இருக்கு, இன்னும் வேணுமா எல்லா பூஜை. கடைசியில் இன்னொன்னு கூட சொல்லுவோம், அது என்னன்னா ஈஸ்வர பிரீத்தியர்த்தம் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம். ஆனா சங்கரர் பாஷத்துல எழுதுறாரு அது கூட சொல்லக்கூடாதாமா. ஈஸ்வரன் பிரீத்தி பண்றதுக்கான நீ எதிர்பார்க்கறில்ல, ஈஸ்வரன் பிரீத்தி பண்றதுக்கு நான் யாரு? ஈஸ்வரன் நான் பிரீத்தி பண்ண முடியுமா? See how deep the Acharya is analyzing it. நீ அப்படி நினைச்சான் அதே பந்தம் தான் கர்மா.
அப்ப என்னத சரண்டர் சிம்பிளா கேட்டுக்கோ, ஜஸ்ட் ஃபார் சேக் ஆஃப் டூயிங் ஐ வில் டூ இட். இல்ல அங்க ஈஸ்வர அர்த்தம் சொல்றோம், ஈஸ்வர பிரீத்தி அர்த்தம் கூட சொல்லக்கூடாது. கடவுள் என்ன பண்ண சொல்றாரு, இங்க வச்சுட்டாரு. ஐ நோ ஹவு டு டூ வாட், ஆக்ஷன் வித்தவுட் ரியாக்ஷன், அட்டென்ஷன் வித்தவுட் டென்ஷன். அப்பா முடிஞ்சு போச்சு. நீங்க பல எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க, அந்தந்த தொழில எங்க இருந்தாலும் சரி, அது ஈஸ்வர அர்ப்பணம் தான். ஈஸ்வரனுக்காக ஈஸ்வரனுக்காக ஈஸ்வர அர்ப்பணம், ஈஸ்வர அர்ப்பணம், ஈஸ்வர அர்ப்பணம். ஏன் வாழ்க்கை நடக்காதோ? ஈஸ்வர அர்ப்பணம் ஆபீஸ்ல பண்ண போற மந்த் எண்டிங்ல சம்பளம் கொடுப்பாங்க, இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அவங்கள ஏத்தட்டும். ஓகே, நீ போய் அந்த குரூப்ல சேர்ந்துட்டு ஜிந்தாபாத் முருதாபாத் பேசாது, அவன் பேசவங்க பேசட்டும். நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் பகவானுக்கு தெரியும். இதுதான் எனக்கு என்ன வேணும், என்ன எப்படி வச்சுக்கணும்னு அவருக்கு தெரியும். அதனால நான் அவர்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன், எதிர்பார்க்காம செய்வேன். அதனால ஏதாவது எதிர்பார்த்து செஞ்சா அது பாப கர்மா, அந்த பந்தக கர்மா. இப்ப இங்க ஒரு சந்தேகம் கொண்டு வரேன் நான். சார், அப்போ கிளாஸுக்கு வர்றது கூட எதோ எதிர்பார்த்துட்டு தானே வரும், நாங்கள் ஞானம் அடையணும், மனசுக்கு நிம்மதி வேணும். அப்போ கிளாஸுக்கு வர்றது கூட பந்தக கர்மா ஆயிடுமான்னா ஆகாது. இந்த ஞான யஜ்ஞான இந்த கிளாஸ்ல அது ஆகாது. ஏன்னா இங்க முதல்ல ஆசை வச்சுட்டு தான் நான் நல்லா புரிஞ்சுக்கணும், நான் நிறைய தெரிஞ்சுக்கணும், எனக்கு புரியுற மாதிரி செய்ய பகவானே குருவே இதெல்லாம் இருக்கணும். இது பந்தம் ஆகாது. காரணம், இங்க நீ கேட்டு இது மேல ஆசைப்பட்டு இது எல்லாம் எதிர்பார்த்துட்டு நீ செய்யறதுனால வர பலம் மிச்சம் லோகத்து மேல இருக்கிற எல்லா ஆசைகளையும் நீக்கி உனக்கு ஞானம் கொடுக்கறதுனால இது பந்தம் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்காவது சந்தேகம் வரலாம், நானே சொல்லிட்டேன், யாருக்கு வரல. கொஞ்சம் சில இன்டெலிஜென்ட் பிரெயின்ஸ்க்கு வரும். இன்டெலிஜென்ட் என்ன இந்த குஷலம் இல்லை, அது வேற குஷலம். அதனால சுவாமி சொல்லுவாரு, இன்டெலிஜென்ட் பீப்புள் வில் சஃபர் இன்டெலிஜென்ட்லி இன் திஸ் வேர்ல்டு. மோர் யூ ஆர் இன்டெலிஜென்ட், மோர் யூ ஆர் மிசரபிள். மோர் பி with intelligence, innocent and humble and surrender. அதுதான். அதனால புத்திசாலி இங்க குஷலம் அண்ணா. பாகவதம் சமயத்துல சொன்ன அந்த 2 பாயிண்ட் சொல்ற. புத்திசாலின்னா யாருன்னு அது பாகவதத்துல பகவான் ஒரு விதமா சொல்ற போது இதையும் ஞாபகம் வந்துச்சா. 2-3 சொல்ற ஞாபகம் வச்சுக்கோ. பகவான் மேல நம்பிக்கை வச்சுட்டு வாழ்றவன் புத்திசாலி. அப்புறம் பகவானுக்காக எல்லாமே பக்தன் யாருன்னு அங்க நேதி சொன்ன, இங்க பாகவதர் புத்திசாலின்னு சொல்லிட்டு இருக்க. ஒண்ணும் இல்லை, பால வர்றதுல பக்தனும் பகவான், புத்திசாலி இங்கேயும் பகவான் தான். அப்புறம் இந்த புத்திசாலி இவர் செய்யற கர்மத்துல சம புத்தியோட இருக்கிறவன் புத்திசாலி. இதுல சொன்ன பாயிண்ட்ஸ் தான். அப்புறம் எந்த பலத்தின் எதிர்பார்க்காம மனசுல ஈஸ்வர ஆர்ப்பண புத்தியோட செய்யறவன் புத்திசாலி. அதுதான் இங்க குஷலம். குஷலம் வார்த்தை புத்திசாலின்னு அர்த்தம். அதுதான் யோகம். யோக கர்மசு கௌஷலம். ஸோ இவ்வளோ விஷயத்தை நம்ம பார்த்தோம். மொத்தத்தில் அந்த ஈஸ்வரனுக்காக பண்ணனவனே தானே. நான் ஒரு சுபாஷிதம் சொல்லி உங்களுக்கு அடுத்த ஸ்லோகத்தை போகிறோம். இந்த சுபாஷிதம் ரொம்ப சிம்பிள், பாப்புலர். என்ன சொல்றதுன்னா, அப்போ மேக்சிமம் நம்முடைய கர்ம நிறைய பேருக்கு உபயோகரமா இருக்கட்டும், அது எனக்கு குடும்ப மெம்பர்ஸான ஆகட்டும், அங்கேயும் எதிர்பார்க்கல. நான் பகவான் இங்க வச்சுட்டாரு, நான் எனக்கு கூட இவங்க சுத்தி இவங்க எல்லாரும் கொடுத்தாரு, இவங்களை நானும் பண்ணணும்.
நிறைய பேருக்கு அது அப்படியே கொஞ்சம் சமுதாயம் சோஷியல் சர்வீஸ் ஆகட்டும், பண்றது நல்லதுதான். அப்பதான் ஹிருதயம் விஷாலம் ஆயிடும். 10 பேர் 20 பேர். அதே மாதிரி நான் இருக்கிற இடத்துல இப்போ ஒரு டீச்சர் இருந்துச்சுன்னா, அந்த அந்த பல எக்ஸாம்பிள்ஸ் ஆஃபீஸ் வேலை செய்யற மாதிரி டீச்சர் பாருங்க, ஒரு டீச்சர் எத்தனை சில்ட்ரன் வந்து இன்ஸ்பயர் பண்ணணும், எத்தனை சில்ட்ரனுக்கு ஆதர்ஷமா இருக்கணும். அப்ப அங்கே அந்த டீச்சர் வந்து அந்த ரெஸ்பான்சிபிளா இருந்து அன்போட அப்படி சொல்லி கொடுத்த ஆனந்தத்தோட எனக்கு பகவான் இங்க டீச்சிங் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு, ஆஹா ஆனந்தமா இருக்கணும் இல்லையா? இப்ப இங்க வந்து எதுக்காக டீச் பண்ற, எது எதிர்பார்த்து டீச் பண்ற, எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறாங்க, எத்தனை பேர் ரெகுலரா வராங்க, இல்ல எத்தனை பேர் தட்சிணை கொடுக்குறாங்க, ஏதாவது நினைச்சா இங்க டீச் பண்றோம். ஐ டீச் ஃபார் மை ஹாப்பினஸ். எனக்கு குரு எனக்கு கொடுத்த ஆக்ஞை, எனக்கு குரு கிட்ட இருந்து கிடைச்ச எனக்கு ஞானம், இது ஈஸ்வர காரியமா நான் செய்யறேன். எதுவுமே எனக்கு எதிர்பார்க்க வேண்டாம். என்ன வரணுமோ வரக்கூடாதோ அது அவருடைய இஷ்டம். அப்ப அப்படி இருக்கும்போது அங்கேயும் டீச்சர் அந்த வேலையில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், அந்த அளவுக்கு டீச்சருக்கு வேல்யூ இருக்க இந்த காலத்துல. எல்லாம் பணத்தோட எடப்படும் போது, அதனால ஒரு டீச்சருக்கு ஒரு ப்ரொஃபஸருக்கு யாரும் நமஸ்காரம் கூட பண்ண மாட்டாங்க. அது வேற கிண்டல் பண்ண அவனை பல பாடுபடுத்த. வாட் இஸ் திஸ் கல்ச்சர்? அதான் அந்த உன்னத பாவங்கள் எப்போ குறைஞ்சு போயிடுத்தோ ஜெந்து மாதிரி ஆயிடும். அதெல்லாம் ஃபேஷன் நினைச்சுக்கிறான். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டீச்சர் அப்படி இருக்கணும். அதுதான். அதனால ஃபாலோயிங் த வேல்யூஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஒன்லி. அப்படி இருந்தா நீ பிராமணன், அதான் கஷ்டம் இருந்தாலும் சரி. இல்ல எதிர்பார்த்து எனக்கு எவ்வளவு இன்னும் சம்பளம் கொடுப்பாங்க, எனக்கு எவ்வளவு பேர் வரும், எனக்கு என்ன பாராட்டுவாங்க, இதே எவ்வளவு நாள் பார்த்துட்டு இருப்பேன். சேர்த்துக்கோ, எல்லாம் சேர்த்து நல்லா சேர்த்துக்கோ. இந்த மூட்டை அப்படிதான் இருக்கும், திரும்பி 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 வரும். படாத பாடுபடு. சோ இந்த சுபாஷிதம் என்ன சொல்றதுன்னா, இந்த பரோபகாரம் குரு பத்தி சொல்றதை அடுத்தவங்களுக்காக. அதனால எந்த வேலை செஞ்சானுங்க, இது ரொம்ப சிம்பிள் பிரின்சிபல். எல்லாமே அது பாகவதாள்னா பக்தியில் அப்படிதான் சொல்லுவோம். பாகவதன் யாருன்னா என்ன காரியம் செஞ்சாலும் சார் அவனை பகவானுக்காக செய்யறேன் அப்படின்னு செய்யும் போதோ அங்க நீ ஏமாத்துவியா? இன்னொரு சின்ன நடுவில் பகவானுக்காக நீ சொல்லும் போதோ அங்க வந்து ஒரு கட்டுப்போன பழம் வைப்போமா? இல்ல நானும் மூக்கு தொடச்சுக்கிட்ட முகம் தொடச்சுக்கிட்ட துணி கொண்டு போய் பகவான் நீ குளிப்பாட்டிட்டு தொடப்போமா? பண்றது இல்லை யாரும் இல்லையா? ஏன்? I am giving the higher altar to respect now. அப்போ everything should be given in a proper with love, utmost love. அதே இப்போ அந்த பூஜனை உன்னுடைய ஆக்ஷனும் கொண்டு வா. அதனால தான் work is worship ன்னு சொல்லிட்டாங்க. I cannot disrespect anything around me. Everything is respected. Every non-living object also. என்னோட ஆபீஸ் டேபிள் டெஸ்க் அதுக்குதான் ஆயுத பூஜை. பட் அது மனசுல ஏதாவது இப்படிப்பட்ட சாஃப்ட்னஸ், ரிவரன்ஸ், அன்பு காட்டுறத பிரேம பொங்கி வரணும். அப்படி பிரேமனை கொடுக்க பழகணும். பிரேமனை எதிர்பார்க்க கூடாது. அன்கண்டிஷனல் லவ்க்கு பேர் தான் பக்தி. அப்போ எதுவுமே அப்படி பண்ண மாட்டோம், எல்லாம் யோசிச்சுட்டு பண்ணோம். அப்புறம் நம்ம சாப்பிடுறத பாதி கொண்டு போய் கப்பு பகவான் நைவேத்தியம் வைப்போம். எதுக்குன்னு அதெல்லாம் அந்த ரிவரன்ஸ் மெயின்டைன் பண்ணும் போதோ ஹவு கேன் ஐ சீட் சம்படி, ஹவு கேன் ஐ ஹேட் சம்படி, யாருன்னு நான் வந்து அப்படியெல்லாம் துவேஷிக்கலாம், ஒரு போயான தப்பான வார்த்தை சொல்லலாம், கொடுமைப்படுத்துற மாதிரி பேசலாம், வருமா? அப்படின்னா பந்து. இது அப்ளிகேஷன்ல வரணும். இப்போ தியரிட்டிக்கல்லாம் கேட்கிறோம், இவ்வளவு நாள் இவ்வளவு ஆழமா திங்க் பண்ணல. இப்போ வந்துச்சுன்னா எனி சிச்சுவேஷன் எனிவேர் with the same mother-in-law, same daughter-in-law, same children, whether they are listening or not, same government, I am not concerned. கடவுள் இங்க அதான் இங்க அந்த ஆஸ்திக புத்தி வேணும். இருந்தவன் தான் இது ஃபாலோ பண்ண. வெளியில கொஞ்சம் அப்படி லாஜிக்கலா சயின்டிபிக் மனசுல ஓடிட்டு இருந்த இது இந்த பாவம் உனக்கு எட்டாத. சரி, சுபாஷம். பரோபகாராய பலந்தி விருட்ச. ரொம்ப சுலபமா
அடுத்த பரோபகாரம் இத்தர்களுக்காக தான் ஒரு மரம் எத்தனை பழம் கொடுக்கறது யோசிச்சு பாருங்களேன். எத்தனை பழம் ஒரு நாள் மார்க்கெட்ல எத்தனை காய்கறி வர்றது பாத்தீங்களா. விலை இப்படி அப்படி இருக்கு, அது வேற விஷயம். ஏன் தினந்தோறும் எத்தனை ஹோட்டல், எத்தனை வீடு, எத்தனை காய்கறி வர்றது. பழங்கள், அந்த விருட்சங்கள் பழம் கொடுக்கறது நிறைய இருக்குன்னா பரோபகாராய. ஒரு பழமாவது அந்த ஒரு மரம் சாப்பிடுமா? இல்ல நான் இவ்வளவு பழம் கொடுத்ததுனால இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு பொன்னாண்டை போட்டு எனக்கு இது பண்ண போறாங்க நினைச்சுக்குமா? நல்லா திங்க் பண்ணுங்க. இல்ல அதுக்கு உயிர் இல்ல, மரம் எப்படி சார் நினைச்சு சொல்லாதுங்க. ஏன் மரம் வேற நீ வேணும், அது கூட பகவானோட சிருஷ்டில ஒரு ஜீவன் தான். உனக்கு அது மேல இன்னும் சிறந்த ஒரு மனுஷ சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கப்பா. நீ எவ்வளவு உன்னதமான நிலையில இருக்க. என்ன அது எல்லாத்தையும் மட்டம் தட்டி அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இஷ்டத்துக்கு பண்ணி அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த பழங்கள் எல்லாத்தையும் இது பண்ணி எல்லாம் திரும்பி மோசம் பண்றதுல இருக்கான் புத்தி வச்சுக்கிட்டு. பரோபகாராய பலந்தி விருட்ச, அப்புறம் பரோபகாராய துகந்தி காவஹ, பசுமாடு எவ்வளவு பால் கொடுக்குங்க. ஆக்சுவலா அது அந்த கண்ணுக்குட்டிக்காக தான் பால் அங்க உருவாகிறது. ஆனா இந்த பசுமாடுகள் இது பகவானும் கூட இருக்கிற மிச்சம் நிறைய பேரு ஜனங்களுக்கும் வேணும். யக்ஞ ஆகத்துக்கு நெய் வேணும், வெண்ணெய் வேணும், இதெல்லாம் வேணும், பால் வேணும்னால இவ்வளவு பால் வச்சுக்கிறது. கண்ணுக்குட்டிக்கு கூட நம்ம எவ்வளவுதான் கொடுக்கறோம். அதனாலதான் நம்ம இத்தனை லிட்டர் எடுத்தாலும் கண்ணுக்குட்டியும் சாப்பிட்டுக்கிறது இப்படி இருக்கு. ஆனா பால் அந்த பசுமாடு ஒரு வாட்டம் அது ஒரு சொட்டம் அது பால் குடிச்சிட்டா. அடுத்தது 3 சொல்றாங்க. பரோபகாராய ஸ்ரவந்தி நத்ய, நதிகள் பிரவகிக்கிறது பாருங்க. ஸ்ரவந்தி நத்ய, என்னதான் நதிக்கு பிரயோஜனம். ஆனா அந்த நதி ஓடல, சரியா நமக்கு ஜலம் வருதில்லைன்னா எல்லா இடத்துல வாட்டர் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஃபெயில்ட். எதுக்கு பிரவகிக்கிறது நதி? பரோபகாராய. நான் போனோம் காவேரி டெல்டா போனா தானே எவ்வளவு வாழை மரம், எவ்வளவு இந்த அரிசி எல்லாம். தஞ்சாவூர் சைடு போனா எத்தனை சப்ளை ஆகிறது பாத்தீங்களா. நதிகள் பரோபகாராய, எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லை. அதுக்குதான் அதெல்லாம் மதிக்கணும்னு சொல்றது. அதுக்குதான் விருட்சங்களுக்கு பூஜை பண்ண. பர்வத்தத்துக்கு நேற்று கோவர்தன பர்வத்துக்கு அந்த பூஜை பண்ண சொல்றாரு. இந்திரன் எங்க இருக்கான், அவன் என்ன நம்ம செஞ்ச கர்மத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பாரு. இந்த காடு மேல, இந்த பர்வத்தம், இந்த கோக்கடு மேலதான் நம்ம ஆதாரப்பட்டிருக்கோம். அப்பா அதனால இதுக்கெல்லாத்துக்கும் பூஜை பண்ணலாமே அப்படின்னு சொன்னார். என்விரான்மெண்டல் அவேர்னஸ். கிருஷ்ணா 7 வயசு ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கோவர்தன பர்வத்தம் தூக்கும் போது ஞானம் கொடுக்கறதுக்கு வயசுக்கு வந்தது அவர் அது வேலை தானே. அதனால சின்ன வயசுல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டார். லாஸ்ட்ல பரோபகாராய இதம் ஷரீரம். இது 3 தான் எக்ஸாம்பிள். இப்ப எத்தனை இருக்கு, அதெல்லாம் அவ்வளவு பரோபகாரம் பண்ணி பண்ணி அப்படி இருக்கு, எதுவும் எதிர்பார்க்காம. ஓகே, நம்ம எவ்வளவு எதிர்பார்க்கிறோம் எல்லாத்துக்கும். ஏன் அடுத்தவங்களுக்காக கொஞ்சம் லோகத்துல வாழக்கூடாதோ? பரோபகாராய இதம் ஷரீரமனே தெரிஞ்சுக்கோ. அப்படி வாழ்ந்தவங்கதான் மகாத்மர்கள். அவங்களுக்கு ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம், சன்னியாசம் வாங்கினதுக்கு அப்புறம், ஜீவன் முக்தர் ஆனதுக்கு அப்புறம் கூட எதுக்கு லோகத்துல இருந்து அவ்வளோ பரமாச்சாரியர் எவ்வளவு வயசானதுக்கு அப்புறம் நடந்து பாரத நாடு எவ்வளவு தூரம் நடந்து கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போனார். என்ன நிறைய மக்களுக்கு விஷயம் சொல்லணும். அவருக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கும்னு. ஜீவன் முக்தனுக்கு என்னென்ன பிரயோஜனம் இருக்கு? ஈஸ்வர காரியம். எல்லாரும் அப்படிதான். பேசாம இருக்கிற ரமணர் அதுக்கப்புறம் ஆசிரமம் கீழே வந்துட்டு ஒருத்தர் சொல்றாரு, சுவாமி சம்சாரம் குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எல்லாம் விட்டுட்டு வரட்டுமான்னு கேட்டாரு. பாரு, நானே மதுரையில எல்லாம் விட்டுட்டு இங்க வந்துட்டேன், எனக்கு சுத்தி பாரு எவ்வளவு பெரிய சம்சாரம் இருக்குன்னாரு அவர். முதல்ல மேல குகையில அங்கே இருந்த யாரும் இல்லாம, அதுக்கப்புறம் மலை மேல கொஞ்சம் கீழே கந்தாசிரமத்துக்கு வந்தேன். அங்க கொஞ்சம் பேர் சின்ன குரூப் தயாராயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க கீழே வந்தேன். இங்க பாரு சுத்தி எவ்வளவு பெரிய ஆசிரமம்.
அதனால எங்க எங்க ஓடி போற, எங்க இருந்தான்னு இருந்தபடிக்கு இரு, செல்லும்படியே செல்ல, இது பழகணும். அதனால எங்கேயுமே ஓடி போக முடியாது. நம்ம குடும்பத்தை வீடு எங்க விட்டு போட முடியாது. எங்க போக வேண்டியதில்லை, உள்ள சரி பண்ணிக்கிட்டா சுத்தி தானா அது எப்போ சரியாகும் ஆகும். சுத்தி இருக்கிறதையும் பகவான் அப்படி அது சரியாதான் வச்சிருக்காரு அதாவது நிலைக்கு. அப்போ நான் அந்த பகவானை என்னோட உள்ள கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். எப்பவுமே சமஸ்திதி யோகஸ்திதி ஆல் அதுல இருக்கு. இப்ப இது கர்மத்தின் ஞானத்தின் பிரிக்க முடியுமா பாருங்க. இந்த மாதிரி படிச்ச ரெண்டு சேர்ந்துதான் இருக்க. புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு ஞானம், பிலாசபி, வாழ்க்கையில காட்டி நடத்தி பண்றதுக்கு பேரு பிராக்டிக்கல் லைஃப். கர்ம யோகா, ஞான யோகா. உள்ள புரியாம வெளியில நடக்காத, வெளியில எதுவுமே பண்ணாம இந்த உள்ள புரிஞ்சது சரியா புரியலன்னு அர்த்தம். அதனால இந்த சுபாஷம் அப்படி சொல்றது. அதுக்கப்புறம் இந்த கிருபணா வார்த்தைக்கும் நான் ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுக்கிறேன். இங்க பகவான் புதுசா சொன்னதில்லை, சாந்தோபனிஷத்துல ஓகே அங்கேயும் சொல்லப்படுறது. பிருகதாரண்யபோபனிஷத்துல என்னன்னா, அங்கதான் கார்கி, மைத்ரேயி இப்படிப்பட்ட பத்னிகள், சில லேடி ஸ்திரீகளுக்கு எல்லாத்தையும் ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு. அங்க சொல்றாரு, யோவா ஏததக்ஷரம் கார்கி அவிதித்வா அஸ்மாத் லோகாத் பிரேதி. என்ன அர்த்தம்? கார்கி ஒரு அம்மா, அந்த ரிஷி பேசுறாரு, கார்கி பாரு, யாரு இந்த சரீரம் இருக்கும்போது இந்த லோகத்துல, இந்த சரீரத்துல இருக்கும்போது இந்த லோகத்துல அந்த அக்ஷரம் நசிஞ்சு போகாத, அடைஞ்சு போகாத, மாற்றமில்லாத அந்த ஆத்ம பொருள் பிரம்மனை பத்தி தெரிஞ்சுக்காமே, தான் அந்த பிரம்மன் தெரிஞ்சுக்காமே, அஸ்மாத் லோகாத் பிரைத்தி, இந்த லோகத்தின் விட்டுட்டு போறானோ சக்ருபண. இந்த கிருப்பண வார்த்தை அங்க வந்துச்சு. இப்போ என்ன ஹையஸ்ட் மீனிங்? ஆத்ம ஞானத்துக்கு முயற்சி பண்ணாமே ஜஸ்ட் ஒரு ஜந்து மாதிரி சாப்பிட்டுட்டு வாழ்க்கை முடிச்சுட்டு இறந்து போனவன் எல்லாரும் கிருப்பணர்கள். ஆத்ம ஞானத்துக்கு அதுக்காக முயற்சி பண்றவன் பிராமணன். இப்போ பொருத்தமா இருக்கு நான் முதல்ல பேசினதுக்கு சரியா? அடுத்தது பாருங்க, 51வது ஸ்லோகத்துல, அதனால ஏ அர்ஜுனா, நீ புரிஞ்சிச்சல, இப்போ நிறைய சொல்லிருக்கேன், நீ இந்த மாதிரி தஸ்மாத் சமத்துவ புத்தியோ யுக்தா பவ துவம் அப்படின்னு அந்தர்கதமான மீனிங். நீ இந்த சமத்துவ புத்தி இருக்கிற கர்மயோக செய்யற மனிதனா இரு, பவ இரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் பலம் பத்தி திரும்பி சொல்றாரு 51வது ஸ்லோகத்துல. கர்மஜம் புத்தி யுக்தாஹி பலம் த்யக்த்வா மனீஷிணஹ ஜன்ம பந்த விநிர்முக்தாஹ பரம் கச்சந்த்யநாமயம். பதத்தின் பார்த்துட்டு அர்த்தத்தின் சொல்றேன். இதெல்லாம் இப்ப சாராம்சம். இன்னும் பலம் என்ன ஆகும், அடுத்த ஸ்டேஜில் என்ன ஆகுத பிரயோஜனம் அங்கே சொல்லிட்டாரு. தியக்த்வா பலம், ஓகே, கர்மஜம். இந்த மேல சொன்ன மாதிரி கர்மத்துடைய பலத்தினே கர்மஜம் என்னதுன்னு புண்ணியம் பாபம் ரெண்டும் சொல்லிட்டாரு. இப்பதானே புண்ணியம் பாபம் பத்தி. யார் அப்படி அந்த கர்ம பலத்தின் எதிர்பார்க்காம அது செய்யணும், செய்யற பகவானுக்காக செய்யறானோ பலம் கர்மஜம். கர்மியபியோ ஜாத இஷ்ட அனிஷ்ட, இஷ்ட அனிஷ்டம் ரெண்டு விட்டுணும். எனக்கு இது இஷ்டம்னு சொன்னாலும் ப்ராப்ளம், அயிஷ்டம்னு சொன்னாலும் ப்ராப்ளம். அதுக்குதான் உபே சுக்ருத்தே துஷ்குருத்தே. என்ன திரும்பி இஷ்டம் அயிஷ்டம் நீ பேசிட்டு இருந்தா உனக்கு திரும்ப இன்னொரு உடம்பு வரும், பாவத்தினாலே உடம்பு வரும்.
பாவத்தினால கர்ம பந்தம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன்ல. கர்ம தானான ஒண்ணும் பண்ணல, நான் எந்த பாவத்தோட பண்றேன்னு தான். அதனால எந்த கர்ம தானா புண்ணியம் கிடையாது, தானா பாவம் கிடையாது. அதே இங்க எம்பசைஸ் பண்ணும்போது பலம் தெக்வா கர்மஜம், இந்த புத்தி யுக்தாக, இந்த சமத்துவ புத்தி பழகப்படுத்துகிறவங்க அவங்க மனிஷினஹா அனு ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தைங்க. மனிஷி அண்ண மனிதன், அது சம்ஸ்கிருதத்துல தெலுங்குல எல்லாத்துல மனிஷி மனிதன். எதுக்கு மனிதன் சொன்ன, மனிஷான்னா யோசிக்க கூடியவனு, ஞானம் இருக்கிறவன் அர்த்தம். புத்திசாலன்னு சொல்றதுக்கு இது கூட சேர்த்துக்கலாம். அப்படி மனிஷான்னா ஞானம். மனிஷினா யாரு ஞானத்தோட இருந்தால் அது புத்தி, தவிர ஏதோ ஒரு புத்தி வக்கரமான புத்தி கட்ட புத்தி இருந்தா அது புத்தி இல்லை, புத்திசாலி இல்லை. ஸோ மனிஷினா அண்ணா வைஸ் பீப்புள். இதெல்லாம் கேட்டோம் நம்ம வைஸ் தான், இது புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டா வைஸ் பீப்புள், இல்லைன்னா அதர்வைஸ் பீப்புள். அதர்வைஸா இருக்கணுமா வைஸா இருக்கணுமானே நம்ம முடிவு பண்ணிக்கணும், அடுத்தவங்களும் சொல்ல வேண்டாம். இந்த மனிஷினஹா இந்த நிலைக்கு வந்து என்ன ஆயிடுச்சு இப்ப இவனுக்கு, ஜன்ம பந்த வினிர்முக்தாக. எனக்கு புண்ணியம் பாப்பமே இங்க தொலைச்சாச்சுன்னா ஜன்மம் திரும்பி, ஜன்ம பந்தம்னா அர்த்தம் ஜனன மரணம் ரெண்டுமே. பர்த் இருந்தா திரும்ப டெத் இருக்கும் இல்லையா, அந்த ஜனன மரண பந்தத்திலிருந்து விடுதலை விடுதலை விடுதலை, ஜன்ம பந்த வினிர்முக்தாக. அப்புறம் அதுக்கப்புறம் கண்டிப்பா ஹி கச்சந்தி அனாமயம் பதம். ஆமயம்னா எங்கெங்கெல்லாம் இன்னும் சர்வ உபதிரவங்களே, திரும்பி கஷ்டம், வியாதி, மரணம், மூப்பு, அப்புறம் பிரச்சனைகள், இப்படிப்பட்ட திரும்பி எல்லாமே என்னது உபதிரவங்கள் தான். பிறந்தவன்னா உபதிரவம் தான். உபதிரவம்னா ப்ராப்ளம், கஷ்டங்கள். அதனால இவன் அனாமயமான, ஆமயம்னா உபதிரவங்கள் கஷ்டங்கள் இருக்கிறது, அனாமயம்னா தாண்டி ஆல் ரிலேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்திலிருந்து தாண்டி போயிட்டான். இங்க சரீரத்தில் இருக்கும் போதும் ரிலேட்டிவ்னா பந்துவன் இல்லை அர்த்தம். இங்க ரிலேட்டிவ் வேர்ல்டுன்னா இந்த பாக்கியமான வஸ்து பிரபஞ்சம், திருஷ்ய பிரபஞ்சம், அது தொந்தரவு பண்ணாத. முதல்ல இங்க ஜீவன் முக்தேன்னு அர்த்தம். ஐ எம் ஃப்ரீ ஃப்ரம் ஆல், நத்திங் கேன் டிஸ்டர்ப் மீ, நத்திங் கேன். அதனால இவன் அந்த எல்லாமே ப்ராப்ளம்ஸ் டிசால்வ் ஆயிடுச்சு, எதுவுமே ப்ராப்ளமா தெரியல. அனாமயமான இதுதான் இந்த பதத்தினே அவனும் அடைவான். இங்கே இந்த பதம் அடைகிறதுன்னா வைகுண்டம் பரம பதவாசல் நினைச்சுக்காதுங்க. இங்க பதம்னா மோக்ஷாக்கியம். மோட்சம் எது சொல்லப்படுறதோ வேதாந்தத்திலோ இல்ல விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலோ எந்த பேருக்கு விஷ்ணு பதம் சொல்லப்படுறதோ அதுதான் பரமபதம், அது மோட்சம். அது புத்தியில இங்க ஏற்பட வேண்டியது. ஒரு இடம் இல்லை, ஒரு இடம் இல்லை, ஏற்பட்டுச்சு. இப்பவே நான் அந்த விஷ்ணு பதத்துல தான் இருக்கேன். என்ன அங்கெங்கோ இருக்கு போறேன்னா திரும்பி வரணும். இப்ப இங்க இல்லைன்னா எங்கேயும் இல்லைன்னு அர்த்தம். எப்போ எங்கோ இருக்குன்னா அது வந்து போகும்னு அர்த்தம். புரியுறதா? If it is now and here, if it is not now and here, it never be nowhere anywhere. ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கும் இந்த பதங்கள் எல்லாம். பட் எனிஹோ அந்த நிலைக்கு வர வேண்டியதுதான். அதனால போஸ்ட்போனிங் அண்ட் லுக்கிங் அவுட் சைடு அண்ட் லுக்கிங் தட் திஸ், அந்த கோவில், இந்த காடு, அந்த ஜோதிஷர். கரெக்ட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். Be courageous. Understand what is devotion. கர்மயோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, ஈஸ்வரன் என்ன, ஜெகத் என்ன, எல்லாத்தினையும் ஒழுங்கு கேட்டு புரிஞ்சுக்கிட்ட வேலை முடிஞ்சது. அப்படி சொல்லி அழகா இந்த விஷயத்தினை முடிக்கிறாரு.
மேபி அடுத்த ஸ்லோகம் நம்ம அடுத்த கிளாஸ்ல தொடங்குவோம். அங்க திரும்பி பகவான் இப்போ கர்மயோகம்னா இவ்வளவு பேசியிருக்குமா, சுவாமிஜி சிம்பிளா சொல்ற ஒரு கருத்தோட நிறுத்துறேன். முதல்ல இப்படி பாருங்க, கர்மயோகம் இஸ் ஈக்குவல் டு இல்ல லீட்ஸ் டு ஏரோ மார்க்னு வச்சுக்கோங்க, அந்த கரண சுத்தி. அந்த கரண சுத்தி இன்னொரு ஏரோ மார்க் லீட்ஸ் டு ஆத்ம ஜானம். சரியா? அந்த ஆத்ம ஜானம் என்னதுன்னா எங்க பூர்ணத்துவம் இருக்கோ. 46வது ஸ்லோகத்துல இந்த பூர்ண ஜலாசயம் பத்தி சொன்னாரு பாத்தியா. நம் பூர்ணமான ஆத்மஸ்வரூபம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நாய் போய் நக்கிற மாதிரி அங்கங்க சின்ன சின்னதெல்லாம் நாயின்னு கொண்டு போய் பெரிய குளத்துக்கிட்ட கொண்டு போனாலும் சரி, எவ்வளவுதான் நக்கும், அது இவ்வளவுதான் ஜலம் நக்கம். அப்படிதான் பூர்ணமான ஆத்மா கடவுள் ஈஸ்வரனு கிட்ட போய் என்னென்னமோ எனக்கு வீடு ஒண்ணு கூட, வாழை, எங்க பையனுக்கு கல்யாணம், பொண்ணுக்கு கல்யாணம், இது எப்படி நக்கிற மாதிரி இருக்குல்ல. அவர் என்ன சொல்றாரு, நானே உன்னோட சொத்தப்பா, நீ ஏன் குட்டி சின்னதெல்லாம் கேட்டு இப்படி அது புரிஞ்சுக்கிட்டா, ஆஹா சர்வம் மொத்தம் ஈஸ்வரன் என்னுடைய ஈஸ்வரன் தான், ஈஸ்வரன் தான் சொத்து தானே. இதுதான் ஆனந்தம். இந்த பாவத்துல ஒரு ஆனந்தம் வெளியில எது சாதிச்சதுனால வராது. அதனால ஞானம் అనేది ஜஸ்ட் நோஷனல் கரெக்ஷன் தான், நோஷனல் கரெக்ஷன் தான். இது என்னன்னா எடுத்துக்கோங்க, ஏதோ பண்ணணும் ஒன்னும் பண்ண வேண்டாம், இப்படி புரிஞ்சுக்கோ. இன்னும் மனசு அலைப்பாயுதே அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கேளு. வீட்டுக்கு போய் இதே யூடியூப்ல வருமா, என்னதான் சொன்னாரு, அலப்பாயிர நிற்கும் மனசு, வேற வழி இல்லை. விடாத, திரும்பி அதே மேல விடாத, திரும்பி கொண்டு வா. again bring it back. ஏதோ நிச்சரதி, மனசு எங்கெங்க நிச்சலமாய் போயிடுதோ திரும்பி தத்தோ நியமிய. கீதர் சொல்றாரு, அங்கெங்க அப்படியே திரும்பி கொண்டு வா மைண்ட். எங்க போற, நான் உனக்கு சரியான சாப்பாடு கொடுத்தா இல்ல, நீ திரும்பி அங்கே கண்டபடி சாப்பிடறதை போற, இப்படி கூப்பிடுமா. எகைன் எத்தனை வாட்டி போனாலும் சரி, எப்படி குரு வாக்கியங்களுக்கு ஞாபகப்படுத்துவோம், ஈஸ்வரனுக்கு ஞாபகப்படுத்துவோம், சிந்தனை பண்ணு, எல்லாம் சரியாயிடும். சுவாமி சொல்றது இங்கிலீஷ்ல சொல்லணும் இல்லையா, refuse to become miserable is the ultimate goal of the spiritual life. Refuse to become miserable. కర్మయోగుడు నీ కర్మయోగத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம் என்ன, துக்கம் అనేది எனக்கிட்ட வரக்கூடாது. சரீரத்துக்கு ஏதாவது கஷ்டம் வந்தாலும் சூழ்நிலை நமக்கு சேர்ந்த மாதிரி இல்லைன்னாலும் அது நான் அப்படியே பார்க்கிறேன், இது ஈஸ்வரனுடைய நிர்ணயம். அதனால உள்ள டிஸ்டர்ப் ஆக மாட்டேன். அப்படி டிஸ்டர்ப் ஆகாத மனசு மெயின்டைன் பண்றது தான் அந்த சமத்துவ புத்தி. சுவாமி இங்கிலீஷ்ல சொல்லும் போது அப்படி சொல்லுவாரு, ரொம்ப சிம்பிளா. நெவர் ஜஸ்டிஃபை பிகாஸ் ஆஃப் திஸ் ஐ எம் மிசரபிள் அன்வர். நெவர். யூ ஹாவ் நோ சாய்ஸ். நமக்கு ஹக்கு ரைட்டை போயிடுத்தேன் கர்மயோகம் தெரிஞ்சதுக்கு அப்புறம். இல்ல சுவாமி இல்ல நோ இல்ல சொல்லக்கூடாது, பட் சொல்லக்கூடாது. அதனாலதான் சுவாமி சொல்ற வார்த்தை இங்கிலீஷ், நெவர் ஜஸ்டிஃபை தட் பிகாஸ் ஆஃப் திஸ் சுவாமி ஐ எம் மிசரபிள். யூ cannot become miserable because of anything. How anybody can make you miserable, including this body, world, people, anything. Om Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnameva Vasishyate. Om Shanti Shanti Shanti. Hari Om Shri Gurubhyo Namaha. Hari Om. Hari Om Tat Sat.